தான் ஜெயிச்சேன். முத்து பைய தோத்துட்டான். இவர் ஜெயிச்சாரா? போடா, பொய் சொல்லாத. நான் தான் ஜெயிச்சேன். ஆமா, அப்பா தான் ஜெயிச்சாரு. ஏண்டா அவன் அடிக்கிற? நான் ஜெயிச்சேன். குழந்தைங்களோட சேர்ந்து நீங்களே ஏன் கூத்தாடுறீங்க? தோத்து போயிட்டான் சித்தா. நான் தான் ஜெயிச்சேன். யாரு உங்களை பார்க்க வந்திருக்காங்க? பார்த்து சீக்கிரம் சாப்பிடுவாங்க. என்ன சமாச்சாரம்? உங்களை நேர்ல பார்த்து என் நன்றியை தெரிவிச்சுட்டு போலான்னு வந்தங்க. சரியான சமயத்துல பணம் கொடுத்து தெய்வம் போல உதவுனீங்க. இதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? உட்காருங்க. மனுஷனுக்கு மனுஷன் செய்ய வேண்டிய உபகாரத்தை செய்தேன். என்ன ராமநாதன், உட்காருங்க. காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். மிஸ்டர் ராமநாதன், சந்தானம் நமக்கு கொடுக்க வேண்டிய தொகையை அவர் எப்படி கொடுக்குறாரோ அதை அப்படியே வாங்கிக்கோங்க. அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். சரிங்க. வெத்தலை போடுறீங்க? இல்ல, இருக்கட்டும். உங்க மனசு போல யாருக்கு வருங்க? ஒரு புரோனோட்டு கூட எழுதி வாங்காம எவ்வளவோ செய்திருக்கீங்க. எல்லாம் நம்பிக்கை தானுங்க மனுஷனுக்கு முக்கியம். மிஸ்டர் ராமநாதன் தான் இருக்கார். அவரை வச்சே பேசுமே. அவர் தான் எனக்கு காரியதர்சியா இருக்கார். என் சொத்து சம்பந்தமான எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட தான் இருக்கு. எத்தனையோ பிளாங்க் செக்குகள்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அவர் நினைச்சா எது வேணுமானாலும் செய்யலாம். ஒரு நிமிஷத்துல என்னுடைய வீடு, வாசல், கம்பெனி, கார் எல்லாம் அவருக்கு சொந்தமாக்கிடலாம். ஆனா அவர் செய்ய மாட்டார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால தான் அவருக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ சீக்கிரமா சாப்பிட்டு வருவீங்களா? சாப்பிட்டீங்களா? நானும் போறேன். போயிட்டு நான் 5 நிமிஷம் வந்துடுறேன். நீங்க போகும். நாராயணசாமி, இந்த பைஸ் எல்லாம் எடுத்து கார்ல கொண்டு வைக்க. சரிங்க. எல்லாம் நம்பிக்கை தானுங்க மனுஷனுக்கு முக்கியம். மிஸ்டர் ராமநாதன் தான் இருக்கார். அவரை வச்சே பேசுமே. அவர் தான் எனக்கு காரியதர்சியா இருக்கார். என் சொத்து சம்பந்தமான எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட தான் இருக்கு. எத்தனையோ பிளாங்க் செக்குகள்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அவர் நினைச்சா எது வேணுமானாலும் செய்யலாம். ஒரு நிமிஷத்துல என்னுடைய வீடு, வாசல், கம்பெனி, கார் எல்லாம் அவருக்கு சொந்தமாக்கிடலாம். ஆனா அவர் அப்படி செய்ய மாட்டார். நாராயணசாமி, அவங்களுக்கு ஏதாவது எடுத்து போடு. அப்பா, அவங்க ஏன்பா அப்படி இருக்காங்க? எப்படி இருப்பாங்கப்பா? ஆமா, ஏழையா இருக்காங்களே. அதுவா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க. அதனால சாமி பாவமா ஏழையா வச்சிருக்கிறார். வா, இந்தாங்க, இந்த குடும்பத்தை பாருங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதா? இதுக்கு ஏதானே செய்யணுங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் நம்ம கையில இல்லை சீதா. நாம ஏதோ சிறு உதவி செய்யலாம். நானும் பார்க்கிற ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்துகிட்டு தான் இருக்கிறேன். ஆனா தனிப்பட்டவங்களால எவ்வளவு உதவி செய்ய முடியும்? இப்படியே செய்துகிட்டு வந்தா நாமளும் இப்படி ஒரு காலத்துல ஆயிட்டா? காலமெல்லாம் இதே நிலைமையில இருக்கிறவங்க எவ்வளவு துர்பாகியசாலிகள். கொடிது வறுமை கொடிதுங்கிறாங்களே, அது 100க்கு 100 உண்மைங்க. நமக்கு அப்படி வராது சீதா. ஆண்டவன் நம்ம அப்படி வைக்க மாட்டார். ஏற்றுமதி இறக்குமதியாளர் திரு சிவானந்தம் அவர்களின் சொத்துக்கள் எல்லாம் பகிரங்க ஏலம் விடப்படும். அப்பா, வீட்டை உடைச்சுட்டாப்பா. தெரியாம செய்தாருப்பா. தெரிஞ்சா அப்படி செய்வாரா? கோட்டை மாதிரி பங்களாவில் இருந்தவங்க இந்த குடிசையில எப்படி இருக்க போறீங்க? இவ்வளவு சின்ன இடத்துல உங்களுக்கு என்ன சௌகரியம் செய்து கொடுக்க போறேன்? என்னதுதான் நாராயணசாமி. ஆனா உன்னுடைய மனசு விசாலமான மாளிகை. பெரிய பங்களாவில் இருந்துகிட்டு மனசு சின்னதா வச்சுக்கிட்டு இருக்காங்களே சில பேரு. அவங்களுடைய போலி அன்பையும் பொய்யான உறவையும் நான் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அமைதி இல்லாமல் அரண்மனையில இருக்கிறத விட
மன நிம்மதியோடு மண்குடிசையில் வாழ்கிறது எவ்வளவு மேலுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அழாத சீதா, மனசை பண்படுத்திக்கோ. இந்த ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அன்பு இருக்கு. இனிமே இந்த மாதிரி சூழ்நிலையில வாழ பழகிக்குவோம். இந்த நாராயணசாமிக்கு கல்யாணம் நடந்திருந்தா உன் மாதிரி பெண் தானே எங்க குடும்பம் நடத்தலாம். நமக்கு அப்படி எல்லாம் வராது சீதா. நீ யாருக்கு என்ன கெடுதல் செய்தோம்? ஆண்டவன் நம்மை அப்படி வைக்க மாட்டான்னு சொன்னீங்களே, அதை நினைச்சு பார்க்கும்போது துக்கத்தை அடக்க முடியலைங்க. நம்ம யாரும் செய்யலன்னு நினைக்கிறியா? கோடிக்கணக்கான பேர் இந்த குடிசை கூட இல்லாம தவிக்கிற போது நம்ம ஒரு குடும்பத்துக்காக கோட்டை மாதிரி வீழ்ச்சிக்கிட்டு இருந்தோமே, மறந்துடு சீதா. நமக்கு பசி பொறுக்க முடியலையே. குழந்தைங்க எந்திரிச்சா தவிச்சு போங்க. என்னங்க, இந்த தாலியில் இருக்கிற தங்கத்தை விட்டா கொஞ்சம் பணம் கிடைக்காது? வேண்டாம் சீதா, வேண்டாம். பரவாயில்லைங்க. என் தங்கங்க ரெண்டு பசியோடு தவிக்கும் போது தாலியில மட்டும் தங்கம் இல்லாட்ட என்னங்க? வெறும் மஞ்சளே போதுங்க. அதுக்கு தங்கத்தை விட மதிப்பு அதிகம் பாங்க. முடியாது சீதா, என்ன கஷ்டம் வந்தாலும் அதை மட்டும் அழுக்கவே மாட்டேன். கொஞ்சம் பொறுமையாயிரு. நாராயணசாமி வெளியில போயிருக்கான். ஏதாவது கொஞ்சம் கஞ்சிக்காவது ஏற்பாடு பண்ணிட்டு வருவோம். ஐயோ அப்பா, அவன் செய்யற பாவத்துக்கு அவன் பலனை கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். என்னடா பின்ன என்னங்க, எல்லாம் தனக்கு வந்தாதான் தெரியும். அடுத்த வயிற்றுல அடிச்சா நம்ம வயிறு என்ன குழுந்தா இருக்கும். என்னடா சொன்ன? நம்ம டிரைவரு ஊராங் குழந்தை மேல காரை ஏத்திட்டு கித்தாப்பா குறுக்க வந்து விழுந்தா நான் என்ன செய்யறதுன்னு சொன்னானே. இப்ப அவன் குழந்தை சாக கிடக்குதான். துடிக்கிறான், தவிக்கிறான், பதபதைக்கிறான். எங்க உங்களுக்கு மறுபடியும் வயிற்று வலி ஆரம்பிச்சிடுச்சுங்களா? போடா போடா, அச்சி போய் சொல்லடா. இத நீயும் முத்துவும் சாப்பிடுங்க. நான் போய் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் ஏதாவது வாங்கிட்டு வர்றேன். சாப்பிடுறியா? சாப்பிடு. சோறு போட சொல்லுமா. சோறு கொண்டு வந்தோமா. நாய் தட்டிடுச்சுமா. நாய வரட்டுமா. ஏமா நீயும் என் கூட பேச மாட்டேங்கிற? பேசுமா. என் மேல கோமா? இரு நான் போய் அப்பாட்டே சொல்றேன். அப்பா, அம்மா என் கூட பேசவே மாட்டேங்கிறாப்பா. என்ன காப்பான்னு நீயே கேளுப்பா. ஏன் சீதா குழந்தைகிட்ட பேச மாட்டேங்கிற? குழந்தை வருத்தப்படுறான் பாரு. குழந்தையை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கப்படாதோ? என்ன சீதா? சீதா, வச்சுக்கிட்டு இருக்க? அம்மா தான் செத்துட்டாங்க. போடா, அம்மா அதை வித்துட்டு வாங்கன்னு சொல்ற போதெல்லாம் என்ன கஷ்டம் வந்தாலும் அப்பா இதை அவுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? சீதா, இந்த உலகமே என்னை ஏமாத்தினாலும் நீ என்ன ஏமாத்த மாட்டேன்னு உறுதியா இருந்தேன். நீயே என்ன மோசம் பண்ணிட்ட. வர்றேன் சீதா, குழந்தைகளோட நானும் வர்றேன். வேண்டாம், நீங்களே இப்படி செய்யலாமா? வேண்டாங்க, இப்படி எல்லாம் செய்யாதீங்க. இந்த அறியாத குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி காப்பாத்த போறோம்னு பயப்படுறீங்களா? அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி நாராயணசாமி, முத்துவ உங்ககிட்ட விட்டுட்டு போறேன்.
மாணிக்கத்தை சந்தானத்தை கொண்டு விட்டுட்டு நான் கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு போயிட்டு வரேன். என்ன தடுக்காது. என் மனம் போனபடி விட்டுடு. உங்களுக்கா இந்த கதி? மாமா சந்தானம், என் குடும்ப சீர் செல்வாக்கு எல்லாமே கல்லடிபட்ட கண்ணாடி மாதிரி சிதறி போயிட்டு. இனிமே நான் இங்க இருக்கிறதுக்கே லாயக்கு. அப்படி சொல்லாதீங்க. இல்லப்பா, நான் இங்க இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அதனால என் மகன் மாணிக்கத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உன்னால முடிஞ்ச மட்டும் இவனை படிக்க வச்சு நல்லபடியா கொண்டு வா. கவலைப்பட வேண்டாம். செல்வத்தை என் கண்ணாக மதிச்சு காப்பாத்துறேன். எனக்கு மறுபடியும் நல்ல காலம் வராம போகாது. நான் நாளை கப்பல்லையே கண்காணா தேசத்துக்கு போயிடுறேன். மாணிக்கா, ரஞ்சனி வந்துட்டா. சீக்கிரமா பள்ளிக்கூடத்துக்கு புறப்படுங்க. நேரம் ஆயிடுச்சுப்பா. ஆமா ஆமா, புத்திசாலித்தனமா படிச்சு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடு. உங்க அப்பா திரும்பி வரத்துக்குள்ள பெரிய கலெக்டர் ஆகி நான் கார்ல ஆபீஸ் போவேன். ஆமாண்டா கண்ணு, அதுதான்டா என்னுடைய ஆசை. 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. சீக்கிரமா புறப்படுங்க. வா போகலாம். ஐயா, எனக்கு இதை சொல்லிக்கூறையா? இருந்திருந்து நீ இந்த வேலையா செய்யணும்? கட்டுக்கட்டா துணிகளை எத்தனையோ கப்பலுக்கு உங்க அப்பா ஏற்றுமதி பண்ணவரு. உனக்கு இந்த வேலை வேண்டாம் கண்ணு. இதான் எனக்கு வேணும். சரி வா. ஆனா நான் BA பாஸ் பண்ண செய்தி மட்டும் அவர் கேட்காம போயிட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க இப்படி நினைச்சு வருத்தப்படுறீங்க. எங்க அம்மாவும் தான் ராப்பகலா நர்ஸ் வேலை செய்து கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க. ஆனா நான் ஃபெயிலான செய்தியா அவங்க காதுல கேட்கணுமே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கலையாத்தான் இருக்கு. பாவம், இந்த அம்மா தாயார் உயிரோடு இருக்கிறாங்களேன்னு இவங்களுக்கு கவலை, அந்த புண்ணியமா செத்து போயிட்டாருன்னு இவருக்கு கவலை. அது சரி மிஸ்டர் மாணிக்கம், அடுத்தபடியா நீங்க என்ன செய்ய போறீங்க? மேற்படிப்புக்கு ஏதாவது? இனிமே என்ன யார் படிக்க வைக்க போறாங்க? உத்தியோக வேட்டைக்கு கிளம்ப வேண்டியதுதான். அதுதானே கஷ்டம். நானும் படாத பாடுபட்டு படிச்ச, வேலைக்காக சுத்தாத இடம் பாக்கி இல்ல. சுத்தி 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 சலிச்சு போயிட்டேன். கடைசியில் எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த பரந்த உலகத்துக்கு பரோபகாரியா மாறிட்டேன். இப்போ உட்கார்ந்துட்டேன். வெரி குட், சரியான யோசனை. மிஸ்டர் மாணிக்கம், நான் கூட மேற்கொண்டு படிக்க போறதில்லை. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். படிப்பு எப்போ உங்களே வெறுத்துச்சோ, நீங்க படிப்பை வெறுக்க மாட்டீங்க. தட் இஸ் நேச்சுரல். மிஸ்டர் மாணிக்கம், நம்ம சேரியில இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க சேவா சங்கத்துக்கு என்னையே தலைவி ஆக்கிட்டாங்க. இனிமே முழு நேரமும் அங்கதான் வேலை செய்யறோம். வெரி குட் வெரி குட். சமீபத்தில் எங்கேயாவது கூட்டம் கிட்டம் போட போறீங்களோ? ஏன்? என்ன கொஞ்சம் பேச விட்டு பாருங்க. சும்மா கொஞ்சம் பேச விட்டு பாருங்க. ஆனாவலும் அக்கன்னா வரைக்கும் அப்படி அடுக்கு மொழியில அப்படி பேசி பேசி உதுத்து தள்ளிட மாட்டேன். இருக்கும். ஏன்னா நீங்க இப்ப பேசுறதுல இருந்து தெரியுதே. ரஞ்சனி, ரொம்ப தமாஷா பேசுறாரு உன் ஃப்ரெண்டு. என்னது? என் ஃப்ரெண்டா? என்ன சார்தான், நான் உங்க ஃப்ரெண்டு இல்ல நினைச்சேன். அப்போ இவர் யாரு? யார் இவரு? ஆமா, நான் யாரு? அது சரிதான். மகா மகா மம்மகா பெரியோர்களால என்னை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த தேதியிலிருந்து நான் உங்க 2 பேரும் ஃப்ரெண்ட். வெரி குட் வெரி குட். இந்த ஃப்ரெண்ட் உங்க கூட இருந்தா உங்க கவலையெல்லாம் போயிடுங்க. ஆமா, இந்த வீட்டுல இருந்துகிட்ட இருந்தா கவலை தீராது. இவரு அந்த படத்தை பார்த்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருப்பாரு. நம்ம எல்லாரும் வேற வீட்டுக்கு போவோம், கவலை தீரும். கரெக்ட் 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 கரெக்ட். முருகா, சீக்கிரமா டாக்டரை கூப்பிடு. வேண்டாம் வேண்டாம். அப்புறம் டாக்டர் வேண்டாம், ஒரு வக்கீலை கூட்டிட்டு வர சொல்லுங்க. வக்கீல் சார், இவ்வளவுதான் விஷயம்.
சிவானந்தம் குடும்பத்துக்கு நாம் பெரிய துரோகம் செஞ்சுட்டோம். அதான் எனக்கும் தெரியுமே. மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை சொல்லுங்க. சிவானந்தத்தினுடைய சின்ன மகன் எங்க இருக்கான்னே தெரியாது. ஆனா பெரிய மகன் மாணிக்கம் சந்தானத்தினுடைய குடிசையில இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். எப்படியாவது இந்த சொத்துக்களை நீங்க அவங்கிட்ட ஒப்பிச்சாதான் என் ஆத்மா சாந்தி அடி. நான் சொன்னபடியே அந்த உயில இந்த படத்துக்குள்ள வச்சிருக்கு. இதுக்குள்ள வச்சுக்கோங்க. ஆல்ரைட், நீங்க சொன்ன பிரகாரம் எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிடுறேன். நீங்க ஒன்றும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேணாம். நிம்மதியா. என்ன வக்கீல் சார் நிம்மதி? ஊராம் முதலுக்குள்ள அடிச்சவன் ஒரு காலம் நிம்மதியா வாழவும் முடியாது, சாகவும் முடியாது வக்கீல் சார். அது எப்படி? ஏதாவது ஒண்ணு செய்துதான் ஆகணும். ஏதோ உங்க சௌரியம் போல செய்யுங்க. அப்ப நான் வரேன். ராஜு, ஏண்டா கூப்பிட காதுல வாங்காம நின்றுருக்கு? காதுல விழுந்துச்சு. நீங்க வேற யாரையோ நினைச்சுக்கிட்டு என்ன கூப்பிட்டீங்களோன்னு பார்த்தேன். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது ஜாஸ்தி பாருங்க. அரெஸ்டோ, வேற யார கூப்பிடுவேன்னு நினைச்சேன். ஏண்டா இது என்னடா அது மணிய கையில வச்சுட்டு இருக்க? இது பெரிய விஷயமுங்க. கொஞ்சம் சுருக்கமா சொல்லு. அதாவது நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வக்கீல் வீடு இருக்குல்ல? நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வீடு இருக்கா? யோ, இருக்கான்னு என்னையாது இருக்கு. அதாவது எந்த கட்சிக்காரன் வந்தாலும் அங்கதான் போறான், இங்க வர்றதில்ல. அதுக்காக வேண்டி ஒரு பிளான் பண்ணேன். என்ன தெரியுமா? எவனாவது வருவான் கட்சிக்காரன், வந்த உடனே இந்த வக்கீல் வீட்டு வாசப்படியில காலை வைப்பான். வச்ச உடனே என்ன பண்ணுவது தெரியுமா? இந்த துணி அப்படி திருக்கி மூக்குக்குள்ள விட்டு அப்படின்னு ஒரு தும்மல். கேளுங்க விஷயத்துக்கு. இந்த தும்முன உடனே அவன் என்ன நினைப்பான்? என்னடா கேஸுக்காக வேண்டி இந்த வக்கீல் வீட்டு வாசப்படியில காலை வச்ச உடனே அவனை தும்மிட்டான், இங்க போனா கேஸ் உருப்பிடுமோன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி திரும்புவான். திரும்பின உடனே தெரியறது என்ன? நம்ம வீட்டு வக்கீலையா போர்டு கனகசபை பிஏபிஎல் அட்வொகேட். நம்ம ஐயா பேரு கனகசபை தானா? சொல்றது கலியா சும்மா ஊட ஊட பேசிக்கிட்டு. என்ன இந்த போர்டை பார்த்த உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த மணி எடுத்து அதுக்குனே அடிப்பேன். அடிச்ச உடனே ஆஹா, இந்த போர்டை பார்த்த உடனே மணி அடிக்குது, இதுல நல்ல சகனம், இங்க போனாலும் கேஸ் ஜெயிக்கும்ட்டு இங்க வந்துருவான். எப்படி ஐடியா? யோ, இது ஐயாட்ட போய் சொல்லிவிடாயா? அவர் வர்றது நேக்கங்க ஞாபகம் இருக்க போறதோ? நீ சொன்னா ஒண்ணும் பயம் இல்ல, ஆனா அவசியமா கோய்ப்பாரு. ராஜு பையன், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேன் ஆச்சு, அப்படி பண்ணலாமாடா இப்படி பண்ணலாம் என்ன வரட்டுவாரு. பலே பலே பலே, நோக்கு கூட மூளை இருக்கு. இந்த வீட்டுல ஒருத்தருக்காக இருக்க வேணாமா? அபெஷ்டோ. ஆனா இப்ப நான் என்னவோ கேட்கணும்னு வந்தேனே, என்ன கேட்கணும்னு வந்த? அதை எங்கிட்டே கேக்குறீங்களா? நல்ல ஆளியா. இதுக்குத்தான் நினைக்கிறதெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து பென்சிலால எழுதி வச்சுங்கன்னு சொல்றேன். பென்சில் பென்சில் பென்சில பாத்தியோ? பாத்தியோ, பென்சில் தான் இருக்கு. அடடே, என்னண்டே இருக்கா? நமஸ்காரம். நமஸ்காரம் இருக்கட்டும். ஓ அப்புறம் ஐயா இப்படி வாரம். வந்துட்டேன். இந்த படத்தை பந்தோபஸ்தா உள்ள கொண்டு போய் ஐயோ. ஏது படம் பேச நல்லா இருக்கு, எங்க வாங்கினே? இது நம்ம மாத்திரம் இருக்கட்டுமே. இது அழகா இருக்கிறது மாத்திரம் இல்லையா, இந்த முக்கியமான தஸ்தாவேஜ் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. அதனால இந்த வருஷம் இதை இங்க வையும், உமாத்துக்கு அடுத்த வருஷம் வாங்கி கொடுக்குறேன். அடுத்த வருஷம் கேலண்டர் வாங்கி தரேங்களா? பாரு, மக சுஜித ரூப சுந்தரி மதிபத. வாங்க சார் வாங்க. எப்ப வந்தா போல? யார் மகா சுஜித ரூப சுந்தரி? போங்க ஃபாதர். இது போங்க ஃபாதர். இங்கிலீஷ் வேற பேசுற ஐயா. ஏதோ நான் இவ்வளவு காது செலவழிச்சு படிக்க வச்சதுக்கு என்னையாவது ஃபாதர்னு இங்கிலீஷ்ல கூப்பிடுற பாரு, ரொம்ப சந்தோஷம். ஆமா, இப்ப இதுவரைக்கும் எத்தனை தடவை சுத்தி இருக்கு, இன்னும் எத்தனை தடவை பாக்கி? ஃபாதர், நீங்க என்ன பத்தி தப்பாவே நினைச்சிருக்கீங்க. நான் இப்ப எங்க போயிட்டு வரேன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சேரிக்கு போய் குடிச்சீங்க வாடகை பணத்தை எல்லாம் வசூல் பண்ணிட்டு வரலாம்னு போயிருந்தேன்ப்பா. உனக்கு வேணாண்டா அந்த வேலை. அவங்களா கொடுத்தாலாவது பூட்டிக்கு பணம் வந்து சேரும். நீ வசூல் பண்ணினா அது எங்கெங்கே போயிடும். வேணாம் உனக்கு. ஏப்பா அப்படி வார்த்தையால கொல்றீங்க? உங்க கையால விஷம் இருந்தா கொடுத்துருங்க. சட்டப்படி குற்றமாச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா 20 வருஷத்துக்கு முந்தையே கொடுத்துருப்பேன். எங்கடா நம்ம குழந்தை? தங்கச்சியை கேக்குறீங்களா? தங்கச்சின்னு ஓவாயால சொல்லாத. அது எவன் வீட்லயாவது போய் வாழ வேண்டிய பொண்ணு, நீ சொல்லிக்கிட்டு இருக்காது. டேய் ராஜு, என்னங்க? எங்கடா நம்ம குழந்தை? குழந்தை இனிமே நம்ம வீட்டுல பிறக்கணுங்க. இல்ல ஓகே பசங்களா, எல்லா பேரும் விளையாடுறீங்களா? குழந்தை எங்கடா நம்ம பொண்ணுன்ற குழந்தையா? வித்யாவா? அவங்க சந்தியாவை பார்க்க போயிருக்காங்க. கொலை பண்ணிடுவேன். இல்லடா
சொல்ல மாட்டியா நீ ரவுடியா நீ ரவுடியா ரவுடியா நீ கொண்டுடுவியா எத்தனை பேரை நான் கொண்டு மூணு நாளா பட்டினியா விடுறா பத்தியா விடுறா பத்தி அயோக்கிய பையன் அதுக்காக திருடலாமாடா உனக்கு வெக்கமா இல்ல உழைக்க வேற வழி இல்லையே என்னங்க பண்றது என்ன பண்றதா சரிதா இதுக்கு நான் இப்ப பதில் சொன்னேன்னா அது அரசியலா போயிடும் நீ முதல்ல அந்த இடத்த விட்டு போ ஐயோ அவனை விட்டுறாதீங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க ஆமா ஆமா பிடிச்சு கொடுக்க வேண்டியதான் இவன் மட்டும்தான் நான் குற்றவாளி என்ன பின்ன இவன் 3 நாளா பட்டினிங்கிறான் பாவம் நீங்க என்னடான்னா பையன் நிறைய பணத்தை அடைச்சு வச்சுக்கிட்டு பார்க்க சுத்தி போட்டோ எடுத்துட்டாங்க இறங்க நீங்களும் குற்றவாளி தானே வெக்கப்படாதீங்கம்மா இப்படித்தான் உலகத்துல சில பேரு தேவைக்கு அதிகமா பணத்தை சேர்த்து வச்சுக்கிறதுனாலதான் இப்படி வேற சில பேர் திருடனா மாறி அலைகிறாங்க தெரு தெருவா தெரியுதா அந்த பையன் 1 ரூபாய் எடுத்து இவன் கையில விடுங்க யார சாப்பிடட்டும் வாய்க்கப்பா போயிட்டு வா கத்தி ரெண்டுமா போயிட்டு வா நல்லா இருக்குங்க ஹலோ ரஞ்சனி, என்ன கோவமா? இப்படி தனியா நடந்து போறிய, நம்ம கார்ல ஒரு லிஃப்ட் கொடுக்கலாம்னு தான் கூப்பிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னால நடந்தே போக முடியும். அப்படின்னா கார்ல போறவங்க எல்லாம் நடக்க முடியாதவங்கன்னு அர்த்தமா? நான் ஒண்ணும் அப்படி சொல்லல. பரவாயில்ல, உன் மாதிரி தனியா நடந்து போற பெண்களுக்கு ஏன் மாதிரி ஆம்பளைங்க கார்ல வர்றவங்க லிஃப்ட் கொடுக்கறது தான் மேல்நாட்டினுடைய வழக்கம். அது நம்ம தமிழ்நாட்டுல பண்றீங்களா? அவர் காலி பண்ணல, நான் தான் அவரை. என்னங்க இதெல்லாம்? 6 மாசமா வாடகை பாக்கி. இந்தாயா, உனக்கு எவ்வளவு பாக்கி? ஏன் நீங்க கொடுத்துட போறீங்களா? அது இருக்குது 150 ரூபாய் லைட் சார்ஜ் உள்பட. பணத்தை மரியாதையா வாங்கிக்க. வேண்டாம் ரஞ்சினி. பாருடா, இந்த ஆளும் கொடுக்கறது இல்ல, வேற யாரோ கொடுக்க வர்றதையும் தடுக்கிறான். அதுக்கு இல்ல சார், நான் குடி இருந்ததுக்கு இவங்க ஏன் வாடகை கொடுக்கணும்? நீங்க சும்மா இருங்க. இந்தாயா, இத வாங்கிக்க. இரு இரு, என்னடா இது? முதல்ல அதெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. மொள்ள விழுந்துட போறீங்க. இந்தாங்க. இந்தாம்மா, தயவு செய்து உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. இன்னுமே உங்ககிட்டயே வந்து வாடகை வாங்கிட்டு போறேன். அது சரி, வாடகை குடுக்கலனா இப்படியா செய்யறது? சும்மா மிரட்டினேம்மா. நான் தான் அப்படி செய்வேனா, இல்ல அவரு தான் விட்டுருவாரா? யோ, பணத்தை ஜாகிரதையா வச்சுக்கோங்க. ஹலோ மிஸ்டர் லேண்ட்லார்டு, எப்படி நம்ம ஐடியா? அபாரம். நான் வர்றேங்க. என்னது வர்றதா? எங்க வர்றது? காரியம் முடிஞ்சு விடுற கம்பியை நட்டுறியே, விடமாட்டியே உன் பழக்கத்தை. இல்லையா, வழக்கம் போல எனக்கு சேர வேண்டிய கமிஷனை கொடு. இந்தாங்க. இது எதுக்கு? பொடி வாங்கவா? என்ன 1 ரூபாய் கொடுக்குற? என்ன பிச்சைக்கார பையன் நினைச்சுக்கிட்ட? ஏயா கஞ்ச போட்டே, இது என்னையா வம்பா போச்சு? போகும் போகும் வாடகை வாங்கும் போது என்ன எட்டனா தம்படியா மாத்தி வச்சுக்குவேன், சுலபமா இருக்கும். யோ, என்ன நினைச்சுக்கிட்ட? மரியாதையா பார்த்து கொடு. உனக்கு கொடுக்கறதா கமிஷன்? இதுல என்னையா மரியாதை பண்ணிருக்கு? வீடு என்னது, வாடகை கொடுக்கறதா மாணிக்கம். இதுல உனக்கு என்னய்யா? இதுதான் நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்றது. அந்த பொண்ணு வரும்போது கலாட்டா பண்ணா வாடகை வரும்னு நான் தானே சொன்னேன். ஆமா. நீ என்கிட்ட கமிஷன் கொடுக்கறேன்னு சொல்லித்தானே என்கிட்ட ஐடியா வாங்கினேன். ஆமா. என்ன ஆமா கொடுத்தியோ? என்ன தலைய சொல்லிரு, நல்லா சொல்லி. பாரு, அடுத்த மாசம் நீ எப்படி வாடகை வாங்குறேங்கிறத நான் பார்க்கணும். ஐயா, இந்த கண்ணார நான் பார்க்கணும். போ
போய்யா என்ன முழிக்கிற? உன் பேர் என்னய்யா? ரங்கசாமி. என்னது? ரங்கசாமி. ரங்கசாமியா? அடே குலகாரா, அடே சண்டாளா, நீதானா அந்த ரங்கசாமி? ஆஹா, ஆகப்பட்டுக்கிட்ட நீ. ஆஹா, மனுஷன் வெளியே இருந்து உள்ளே வந்தா ராத்திரியா இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி தூங்க முடியுதா? ஒரே பேய் சத்தம். என்ன சத்தம் போல தெரியுமா? கேளு. ஐயோ ரங்கசாமி என்ன கொல்லாதே, ஐயோ ரங்கசாமி என்ன வெட்டாதே, ஐயோ ரங்கசாமி என்ன குத்தாதே, அப்படி இல்ல ஒரே ஒப்பாரி. அப்படிக்கிட்டியா? இரு, உன்னை நாளைக்கு நீ ஓடி போயிருவ. இன்னைக்கே போறேன். இன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன அவங்கள கூட கூட்டிட்டு வந்து உன் கைக்கு நான் விலங்கு போடும்படி நான் செய்யல. என் பேரு பாலுவில்லை. பாத்துக்கிறேன். இந்தாங்க இந்த ஐயா. இப்ப திருப்தி தானே? பரம திருப்தி. மனுஷன் நல்ல மனசோட கொடுத்தானோ என்னமோ தெரியல. ஆனா நான் வாங்கும் போது நல்ல மனசோட தான் வாங்கினேன். அதானே நமக்கு முக்கியம். ஓ ஹலோ, குட் மார்னிங். அடடே ரஞ்சனியா, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். ஓஹோ, ரஞ்சினி வந்தது அவனுக்கு தெரியாதா? பார்க்கவே இல்லையே. பாலு, இந்த வீட்டுக்காரர் இப்படி போனாரா பாத்தியா? வீட்டுக்காரரா வந்தாரா? நான் பார்க்கலையா? இன்னைக்கு காலையில ஒரு 20 ரூபீஸ் கிடைச்சோம். இந்தா, நீ செலவுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீல்ல, குடி. நல்ல நோட்டான்னு பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோட். நல்லதானே? வச்சுக்கோ. உட்கார, ஏன் நின்னுகிட்டு இருக்க? உட்கார். சத்யா ரஞ்சினி, நான் அப்பவே சொல்ல இவன் கட்ட எண்ணத்தோட எதையும் செய்திருக்க மாட்டான்னு. பாலு, நீ நம்ம வீட்டுக்காரர்கிட்ட கமிஷன் வாங்கல, அத நாங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். வெரி குட். என்னது கமிஷன்? கமிஷனா? அது வேற விஷயம். இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது சரி. பாலு, ஏன் உன் மூளை ஷார்ட்கட்லயே வேலை செய்யுது? இப்போ அந்த வீட்டுக்கார மிரட்டி தானே பணம் வாங்கினேன். இப்படி சம்பாதிக்கிற பணத்தை நீயாவது வச்சுக்கிறியா? முதல்ல பாக்குறவங்க கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடுறேன். நீ ஒரு புரியாத புதுரப்ப. நீயாவது என்ன புரியாத புதுரன்னு சொல்லிட்ட. ஆனா மத்தவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமோ? நான் மகா பைத்தியக்கார பையன் சொல்றாங்க. உண்மையதான் சொல்றாங்க அவங்க. சரி, நீங்க ஏதோ புஸ்தகம் வாங்கணும்னு சொன்னீங்களே, அதுக்கு லிஸ்டும் படமும் இந்த கவர்ல இருக்கு. நீங்க 2 பேருமா போய் வாங்கிட்டு வந்துருங்க. நான் ஈவினிங் வரேன். இன்னைக்கு ஈவினிங்கா? ஆமாங்க. மிஸ்டர் பாலு, நீங்க இதுலயும் கமிஷன் அடிச்சிடாதீங்க. நான் வரேங்க. எனக்கு சாப்பாடு இதுல இருந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு. கர்மம். இந்த ஒரு சூட்டு பச்சை தேவையில்லை. அவ உங்களை அலட்சியமா பேசினதுக்கு காரணம் இப்ப புரியுதா? இருக்கட்டும், அவளுக்கு வெல்லம் கசக்குது, வேப்பங்காய் இனிக்குதோ? இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாளையில அவ சிரிப்பையெல்லாம் அழுகைய மாத்திரனா இல்லையான்னு பாரு. சிரிக்க வைக்கிறதா சிரமம், அழ வைக்கிறது நமக்கு சர்வ சாதாரண காரியமாச்சு. கரெக்ட். ஏன் எங்க நின்னுகிட்டு இருக்கிற? போய் வேலையை பாருங்க. எந்த வேலையை பார்க்க சொல்றேன்? என்னது? ஏங்க, ஒரு சமாச்சாரம். இது நம்ம வீட்டுல இருக்க வேலைக்காரிக்கு ரொம்ப வயசாயிட்டுதுங்க. வயசை குறைக்க சொல்றியா? அவளால சரியாவே வேலை பார்க்க முடியல. அப்ப என்ன வேலையை சொல்றியா? ஐயோ, இல்லைங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை வேணும்னா இப்ப காப்பி வேணும், எத்தனாவது வேணும், இதுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் வயசு பொண்ணு இருந்தா சுறுசுறுப்பா வேலை நடக்கும். இப்ப நடக்கிற வேலையை ஒழுங்கா நடக்காது. இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கு. வேலைக்காரி விஷயம் எல்லாம் யார்ட்ட ஒண்ணு சொல்லப்படாது. நான் ரொம்ப கண்டிப்பான பேரவழி. வித்யாட்ட போய் எல்லாம் கேட்டுக்கோ. தங்கம். ஏய் ராஜு, அப்பா கிட்ட என்னடா அளந்துகிட்டு இருந்த? அவர் என்னமோ வித்யாலயா? ஆமா. கூடாது, அவதான் இங்க இருக்கணும். அம்மா, என்னம்மா இது? அம்மா, வந்து அவ என்ன சொன்னா தெரியுமா? உங்களுக்கு அழகு இல்லைன்னு சொன்னாமா. வாட்? அழகு கேவலம் ஒரு வேலைக்காரி? ஆமா. என்ன? ஆமா. அழகு இல்லைன்னு சொன்னாளா? ஆமா ஆமா ஆமா. அவளை உடனே டிஸ்மிஸ் செய்யணும். ஓ, இதுல இல்லாம மிஸ் பண்ணுவேன். உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். நான் இப்ப வெளியே போறேன். திரும்பி வரும்போது அவ இங்க இருக்க கூடாது. இருக்க மாட்டான்.
இங்கதான் தம்பி இறக்கு. நல்ல சமயத்துல வந்து உதவி செஞ்ச தம்பி. இந்த என்னங்க இது? என்ன தம்பி 8 அணா கொடுத்துருக்கிறேன். போதும் தம்பி வச்சுக்க. நானும் உன்னை போல ஏழை தான் தம்பி. அதனாலதாங்க நானும் சொல்றேன், கொஞ்சம் தூரம் தானே தூக்கிட்டு வந்தேன், எதுக்கு 8 அணா? இந்தாங்க 4 அணா போதும், பாக்கி 4 அணா வச்சுக்கோங்க. தம்பி என் வயசுல உன்னை போல ஒரு உத்தமனை நான் பார்த்ததே இல்லை தம்பி. நீ நல்லா இருக்கணும் தம்பி. சரி, நான் வரட்டுமா? கூலி தூக்கிட்டு வரியா? ஓ, மூட்டையெல்லாம் எங்க இருக்கு? அடடே, மூட்டை இருந்தா தான் தூக்குவீங்களா? ஏன் ஆளை தூக்கணுமா? சேடா, இதைத்தான் நான் தூக்கணும். வாங்க. சரி மேம். இந்தா மேம். இந்தாப்பா. வேணாம்ப்பா. நீ ஒரு விசித்திர மனுஷனா இருக்கிய. அந்த கிழமை 8 அணா கொடுத்தா 4 அணா போதும்னு சொல்ற. ஆமா. நான் 4 அணா கொடுக்குறேன், கம்ப்ளீட்டா வேணாங்கிறிய. ஆமா, கம்ப்ளீட்டா வேணான்ட்டேன். ஓஹோ, இப்ப லூசு போல இருக்கு. இல்லையா? 2 ரூபா. 2 ரூபாயா? எதுக்கு? தூக்கிட்டு வந்ததுக்கு. இந்த பைய தூக்கிட்டு வந்ததுக்கு 2 ரூபாயா? ஆமா. சின்ன பை தானப்பா. சின்ன பை தானே, இதை நீயே தூக்கிட்டு வந்துருக்கலாம்ல. அதோட இந்த பைய நானே தூக்கிட்டு நடு ரோட்ல நடந்து வர்றதா? என்ன? என்னுடைய கௌரவம் என்ன ஆகிறது? அதத்தான் நானும் சொல்றேன். நானே உன் பையன் மட்டும் தூக்கிட்டு வரல, உன் கௌரவத்தையும் சேர்த்தாக்கும் கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டாந்து சேர்த்தேன். அதுக்காக என்னதான் குறைச்சு மதிப்பு போட்டாலும் உன் கௌரவம் ஒரு 2 ரூபா வராதா என்ன? எடுங்க ரூபா. முடியாது, 8 அணா தான் தருவேன். ஏய், 2 ரூபா வாங்காம இந்த இடத்தோட்டு நான் போகவே மாட்டேன். டேய், நான் ரொம்ப பொல்லாதவன்டா, ஜாக்கிரதையா பேசு. தெரியுமாடா? டேய், நிறுத்துறா. எடுறா ரூபாயா. எதுக்கு தகராறு? இந்த 2 ரூபா. உன் காசு எனக்கு எதுக்குமா? உன் கௌரவத்தை நான் தூக்கிட்டு வந்தேன், அதுக்கு தனி மதிப்புல போடுவேன். டேய், நீ இப்ப பணத்தை எடுக்கிறே இல்லையா? இந்தாப்பா, எதுக்காக வீணா கலாட்டா பண்ற? பணம் வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. இந்த தேங்க்ஸ். நீ இப்படி ராஜு, என்னம்மா? யார் இவங்கள? வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு தான் வந்திருக்காங்க. சரி, ஒவ்வொருத்தரா வர சொல்லு, ஆ. நான் டேஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஓஹோ, ராஜு, என்னங்க? இந்த பைய எடுத்து இப்படி போடு. ஏன்? போடுன்னா போடு. அம்மா, ஒரு ஆள் வாங்க. இவ வேண்டாம், பைய மேய்ச்சிக்கிட்டே வர்றா. அடுத்தவளை வர சொல்லு. போமா, வா வா. அடுத்தவள வா வா. இவ வேண்டவே வேண்டாம், பைய தாண்டிக்கிட்டு வர்றா. வா வா வா. ஏமா பையன் என்ன பண்ணன? பொறுப்புள்ளவளா இருந்தா அதை எடுத்து ஓரமா வச்சுட்டுல வருவா. கரெக்டுமா. அங்க ஒரு பை கிடக்கும், அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு வா, அப்பதான் வேலை கிடைக்கும். வாமா, வா வா. கும்பிட்டுக்க. ஏன் அந்த பைய எடுத்து இங்க வச்ச? இவர் தானே சொன்னாரு பையன் எடுத்து வச்சாதான் வேலை கிடைக்கும்னு. சொன்னானா? எனக்கு தெரியுமே, அதனாலதான் அந்த பைய எடுத்து நான் இங்க வச்சேன். அவளுங்களே தேவல, ஒருத்தி மிதிச்சா ஒருத்தி தான்னா, நீ டேபிள் மேல இருக்கிறத எடுத்து கீழே போட்டுட்டியே. நீ வேண்டவே வேண்டாம். எம்மா எம்மா, அப்படி சொல்லக்கூடாதுமா எம்மா. அப்ப நீ வேண்டாம். ஐயோ எம்மா எம்மா, என்ன மாதிரி இங்க உங்களை மாதிரி நல்லவங்க இந்த உலகத்திலேயே இல்லைன்னு உங்ககிட்டயே வேலை செய்யணுங்கிற ஆசையில இந்த பொண்ணு வந்திருக்குமா? அப்படித்தானே? ஆமாங்கம்மா. ஆமா ஆமான்னு சொல்லுமா. ஐயோ, சரி தொலைங்க. நல்லா இருக்குங்க ராஜு. அம்மா, அவ என்னென்ன வேலை செய்யணும்னு விவரமா சொல்லு. எப்படி உள்ள என் சாமர்த்தியம்? ஐயா, உன்னையும் தான் வேண்டான்னுட்டாங்களே. அட, எவ்வளவு சீக்கிரம் ஐயா உலகத்துல நன்றியை மறந்துடுறாங்க. அட, ஒன்ன வேலைக்கு சேர்த்ததை பாராட்டாம போனாலும் போகட்டும்,
அட உனக்கு முன்ன இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே அவளை கட் பண்ணதுக்காக வேண்டியாவது என்ன பாராட்ட வேணாமா? என்னையும் அப்படித்தானே செய்வே நீ. ஒன்னும் அப்படி செய்வனா தங்கம்? போக போக பாரு. எப்ப பார்த்தாலும் எதை பத்தியோ யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க. இந்தாங்க. யோஜனை இல்ல ரஞ்சனி, என் வருங்காலத்தை பத்தி தான் ஒரே கவலையா இருக்கு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எங்க கிட்ட இருக்கிற பணத்தை கொஞ்ச நாளைக்கு வச்சு சமாளிப்போம். வேண்டாம் ரஞ்சனி, என் ஆராய்ச்சி எப்ப முடிய போகுதோ தெரியல. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் செலவழிச்சுட்டா அப்புறம் நீங்களும் என்ன போலதான் கஷ்டப்படணும். என்னங்க இங்க வர வர ரொம்ப கோழை ஆயிட்டே வரீங்க. நம்மாலேயே பிழைக்க முடியாது. 2 நாள் முந்தி நான் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அது நிச்சயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ரஞ்சனி, நீ ரொம்ப தைரியசாலி. உன்னோட அன்பும் ஆதரவும் இல்லைன்னு நான் என்னைக்கோ தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. கறந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு தைரியமா இதுதான் ஆபத்து காலத்தில் காப்பாற்ற. யாராவது ஏன் சண்டை போட்டு யார்கிட்டயாவது கையோட சண்டை போடுவேன். நீ அங்க போய் பாராட்டா. யாரும் இல்லையே? இல்லையா? இல்ல. நல்ல வேலை. என்னை பாடாதுன்னு சொல்லிக்கிட்டு கம்பை தூக்கிட்டு ஓடி வராங்க. அட பாவி. அவரு ரொம்ப சங்கீத ஞானம் உள்ளவர் போல் இருக்கு. சங்கீதம் அவர் வாயில் இருந்தா வெளியே வந்தது. நானு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது எப்பவும் பாடுற பழக்கம். பாலு, நீ குளிக்கிறது கூட உண்டா? அது சரிதான். உன்ன மாதிரி சஞ்சீவன் நினைச்சியா? அதே மாதிரி நான் இன்னைக்கு குளிச்சுக்கிட்டே இருந்தேன். பொறுக்கல கக்கிட்டேன். என்னத்த? சங்கீதம். ஆக அவனுக்கு பொறுக்காமத்தான் கம்பை தூக்கிட்டு ஓடி வர்றான் அடிக்கிறதுக்கு. பாரு, நான் ஓட மாட்டேன். ஆனா அந்த திரு ஜனங்க பூராவும் அவன் பக்கம். அப்படியா? ஆமா. ஆனா ஒரு சின்ன பையன், பெரியவங்க போகட்டும் போகட்டும், நேத்து பிறந்த பையன் நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன். என்ன பார்த்துட்டு ஐயோ மாமா அழுதுகிட்டு இருக்காருன்னு சொல்றானே. என்ன உலகம் போற போக்கு. சின்னவங்களா இருந்தானா பெரியவங்களா இருந்தானா அழுதுகிட்டே பாடினா யாரால சகிக்க முடியும்? அது சரி, என் பக்கம் பேசுறதுக்கு யாரும் இல்லையே. வணக்கம்ங்க. ஓ வணக்கம் வணக்கம். என்ன சமாச்சாரம்? வக்கீல் கனகசபை. வக்கீல் கனக போட்டாரா? பேப்பர் போடு பேப்பர் போடு. என்னங்க இது? வக்கீல் கனகசபை என்ன அனுப்பிச்சாருங்க. அனுப்பிச்சாரா? என்ன சமாச்சாரம்? ராவ் பகதூர் ராமநாதன் ஏதோ உயிரெழுதி வச்சுட்டு செத்துட்டாரா. சந்தோஷம். என்னங்க இது? செத்து போயிட்டாருங்கிற சந்தோஷமா? செத்துட்டாரா? அவருடைய ஆயுஷ் அவ்வளவுதான். கேட்டீங்களா? அந்த உயில்ல மாணிக்கையாவுக்கு என்னமோ எழுதி வச்சிருக்காரு போல இருக்கு. கேட்டீங்களா? இவரு உடனடியா அவரை போய் பார்க்கணுமா, வக்கீலையாவ. வக்கீலையாவா? மாணிக்கம், உடனடியா புறப்படு. சரி, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றேன். ஓகே. நீ போயிட்டு வரியா? நான் வரட்டுங்களா? போயிட்டு வரேன். ஓ வரச்சொல். வணக்கம் சார், நான் தான் மாணிக்கம். இவர்தான் என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாலு. தெரியும் தெரியும். அந்த ஆளை தெரியாத ஆளே கிடையாது. உட்காரியா. அந்த ஆள் நடக்காத தெருவும் கிடையாது இந்த ஊர்ல. இந்தாப்பா, ராமநாதன் ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. ராமநாதன் குயிலை பிடிச்சு வச்சிருக்கு. இந்தாப்பா, நீ ஒரு வேற புரியாத ஆளு. குயிலாவது கோழியாவது ஒரு உயில் எழுதி வச்சிருக்காருன்ற. அதோட ஒரு படமும் வாங்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு போயிருக்கிறார். என்ன வெறும் படம் தானா? வேற ஒண்ணும் இல்லையா? இல்லப்பா, மற்ற சொத்துக்கள் எல்லாம் தர்ம காரியத்துக்காக எழுதி வச்சுட்டாரு. எங்கடா அந்த படம்? என்ன தெரியாது. எந்த படத்தை கேட்கிறாரு? ஹால்ல ஒரே மாதிரியா 2 படம் இருக்கு பாரு. மேல இருக்கிறத எடுத்துட்டு வா. மேல இருக்கா? இருக்கிற பயில படுத்தா இருக்கா, வர்ற பயில படுத்தா இருக்கா? தகராறு போயிருக்கு, தகராறு போயிருக்கு. இந்த படத்தை கொடுக்கறதுக்காக பிராணனை விட்டுருக்க வேண்டாமே. படம் செவத்தில் மாட்டு. அப்ப நான் வரேன் சார். மாணிக்கம், நீ போய்கிட்டே இரு. நான் சார்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசிட்டு வரேன். பாலு, சுவிக்கமா? இல்ல. இல்லையா? ஆமா. ஏன்? உடம்புக்கு என்ன? அதாவது உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. ஜெகத்தில் இல்லறம் நடத்துவோர்க்கு சொர்க்க பதவி கிடைக்கும். என்னடா சிரிக்கிற? என்ன இப்ப என்னடா இது? என்ன தொரலாம நடத்துற? இல்ல, 2 கலந்து இருக்கிறேன். ஆனா அந்த விஷயமா தான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். கலந்து இருக்கப்படாது, ரொம்ப டேஞ்சரான விஷயம். இல்ல
என்ன இது? இது உன் சொந்த விஷயம் தானே இது? ஆமா. இது ஆபீஸ். நான் ரொம்ப கண்டிப்பான பேர் வெளியே இங்க பேசக்கூடாது. வெளியில ஓடியா. சரி. ஓடியா? வந்தியா? வந்தேன். சீ. சின்ன பையன் மேல கையை தொட்டு பேசுற? உட்காரு. இல்ல இல்ல குருட்டு பையல. சி 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 சி. அதாவதுங்க, உங்க பொண்ணு எனக்கு வேணும். உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க வேணும். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் உண்டோ? கிடையாது. எனி அப்செக்ஷன்? சரி, தமிழ்ல பேசுறேன். அதே அர்த்தம் தானடா, நாசமா போக. கிடையாது. அப்போ எனக்கும் ஆட்சேபம் கிடையாது. நான் முடிச்சிருவோம். உனக்கு ஆட்சேபனை கிடையாதா? நத்திங் நத்திங் நத்திங். அவளுக்கு ஆட்சேபனை இருக்க? ஏன்? ஏனா உன்னை பார்த்த உடனே அவளுக்கு டார்வின் தியரி ஞாபகம் வருதான். ஏன்? என்னடா இருக்கிறதா ஏன்ற? எனக்கு புரியலையா, நான் என்ன பண்ணேன்? புரியலையா? சொல்றேன் கேள். மேல்நாட்டுல டார்வின் ஒரு அறிஞர் இருந்தாராம். அவர் எழுதி வச்ச தத்துவம் கால கிளப்படுறான். மேல்நாட்டுல டார்வின் ஒரு அறிஞர் இருந்தார். அவர் எழுதி வச்ச தத்துவம் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான். அவ ஒன்ன பார்த்த உடனே டார்வின் ஞாபகம் வருதா அவளுக்கு. உள்நாட்டில் தான் விரோதிகள் எனக்கு இருக்குன்னா, கடல் கடந்தும் விரோதிகள் இருக்கின்றன. கடல் கடந்தும் விரோதிகள் இருக்கின்றன. என்னடாப்பா பண்றது? ஒன்னே வச்சு அவன் எழுதுன மாதிரி தெரியுது. அதுக்கு என்ன பண்றது? சரி, அந்த மனுஷன் தான் அப்படி எழுதினார். உங்க பொண்ணு ஏன் அதை படிச்சு பார்க்கணும்? ஆமா, இதுக்காகத்தான் என்னுடைய ஃபாதர் சொல்லிருக்காங்க. எங்க அப்பா. ஆமா, பின்ன உங்க அப்பா? ஆமா, ஃபாதர். பொண்ணு குழந்தைகளை எல்லாம் ஜாஸ்தி தூரம் படிக்க வைக்கப்படாது. உங்க அப்பா சொன்னாரா? ஆமா. உங்க அப்பா சொன்னாரா? உங்க அம்மா ரொம்ப படிச்சவங்களாச்சா? அது அவங்க அப்பா படிக்க வச்சிருக்காங்க. ஆனா அவர் சொன்ன மாதிரி நம்ம செய்யலாமா? நமக்கு கொஞ்சம் ஆர்வம் வேணுமே. அதுக்காகத்தான் படிச்ச பொண்ணாகவும் இருக்க வேணும், அதுல உங்க பொண்ணாவும் இருக்க வேணும்னு நினைச்சுக்கிட்டு நான் செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். டேய், வித்யா விஷயம் இருக்கு, அத சொந்த விஷயம். இதுவரைக்கும் அதை பத்தி பேசுனதே தப்பு. நான் கண்டிப்பான பெருவழி, அதுல நான் தலையிட மாட்டேன். அப்படி உனக்கு வேணும்னா தோட்டத்துல வித்தியா இருக்கா, நேர போய் கேட்டு இல்லைங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஓடி. குயிக் கரெக்ட், குயிக் கரெக்ட். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தோட்டத்தில் வச்சுதான் பேசணும். அப்போ பாதி கல்யாணம் முடிஞ்சு வச்சு. என்னடா முடிஞ்சு போச்சு? யோ, அப்புறம் என்னையா தேடுறீங்க? இது உங்க ரூமா? மறந்துட்டேன், மன்னிச்சுங்க. ஐயா வெளியே கெட் அவுட். மூளையே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு. வர வர பாடி. எங்க வந்தீங்க? யார கேட்டு வந்தீங்க? வெளியே போங்க. நிறுத்து. நான் வந்த வேலையை சொல்லிடுறேன், அப்புறம் துரத்து. என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. உண்டா? உண்டு. என்ன உண்டு? இப்படி கேக்குறதுக்கு என்ன யோகியதை இருக்கு உங்களுக்கு? எனக்கு என்ன யோகியதை இல்ல. இல்லன்னு தான் கேக்குறேன். என்ன இருக்கு? என்ன இருக்கா? கேளு. ஒன்னொன்னா பாயிண்ட் பாயிண்டா புட்டு புட்டு சொல்றேன், கேளு. நான் நல்ல எதிர்காலம் உள்ள ஒரு வாலிபன். ஒண்ணு. வாலிபன் சொன்னீங்க பாருங்க, அதை அடிச்சிருங்க. நான் யோகியன், தெருவில் போனால் குனிஞ்ச தலையே நிமிர மாட்டேன். 2. ஊரெல்லாம் கடை, அதனால தலை நிமிந்து நடக்க முடியல. நான் வேணா ஒரு கொடை தர்றேன், கையில பிடிச்சிட்டு நல்ல நிமிந்தே நடங்க. நான் கெட்டிக்காரன். நான் செய்யக்கூடிய வேலைகள் அவ்வளவும் புத்திசாலித்தனமாகவே இருக்கும். 3. பைத்தியகாரத்தனத்துக்கு புத்திசாலித்தனம்னு பேர் இல்ல. நெக்ஸ்ட் ஐட்டம் பரதநாட்டியம். இப்படி சொல்றதுக்கெல்லாம் ஏட்டிக்கு போட்டியா பதில் சொல்லிக்கிட்டே இருந்தா உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், வெளியே போங்க. அப்போ முடிவதா என்ன? வாட்ச் வர ஐடியா? முடிவா? பொண்ணு கேட்க வர்ற ஆளை பாரு. ஏன்? இன்னும் 10 வருஷம் பொறுத்து கல்யாணம் யோசனை பண்றதுதானே? எதுக்கு? என் தாத்தா மாதிரி இருந்துகிட்டு கேள்வியை பாரு, கேள்வி. யார பார்த்து யார தாத்தாங்கிற? அப்ப உண்மையான தாத்தாவை பார்த்து நீ என்னாலும் சொல்லுவேன்? நீங்கன்னு சொல்லுவேன். நீ படிச்சிருந்து உனக்கு உலக அனுபவம் இல்லாம இருக்கிறத பாரு. அதை பத்தி ஐயாம் பெருசாரி பெருசாரி. வெளியே போறீங்களா? ஊர்க்காவை கூப்பிடட்டுமா? ஊர்க்காவா? வெளியே போறேன். ஆனா ஒண்ணு, பாரு, ஆனா ஒண்ணு, ஒரு காலம் வரும், அப்ப நீயா வந்து பாருங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்குங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்குங்க அப்படின்னு நீ என்ன வேண்டுவேன் மாட்டேன். இன்னும் 50 வருஷம் போனாலும் சரி, வந்தாலும் சரி,
ஒரு காலம் வரும். அப்ப நான் கிழவனில்லை, குமரன் என்பதை உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இது என் ஜபதம், இது என் ஜபதம். இதை மறவாதே, இதை மறவாதே. சும்மாதாங்க. ஆமா, நீங்க மூட்டை தூக்குறவர் தானே? அதனால என் பேர் சும்மாதாங்க. அப்ப நீங்க நகை தாங்கிங்களா? சரி, உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சரி சரி, சீக்கிரம் பேசு. எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதுக்காக சம்பாதிக்கிற நேரம், வெட்டி பேச்சு பேசுற நேரம் இருக்கு. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பேசிட்டு தான் போலாமே. என்ன சொல்லுங்க? நீங்க முன்ன எல்லாம் கைத்தறி துணி விப்பீங்கல்ல? நெசவு தொழில் இப்ப புல்லு முளைச்சு போச்சே. என் உடம்புலயாவது பலம் இருக்கு, மூட்டை தூக்கி புழைச்சுக்கிட்டேன். இன்னும் எத்தனையோ நெசவு தொழிலாளிகள்லாம் பட்டினி இடந்தே செத்து போயிட்டாங்க. தெரியுமா உனக்கு? ஐயோ, ஏன் அப்படி? ஏன் அப்படி? நம்ம நாட்டு ஜனங்களுக்கு தான் உள்ளூர் சரக்கு பிடிக்காதே. அதனாலதான் வான் புகழ் கொண்ட வள்ளுவனையே வாழ வச்ச இந்த நெசவு தொழில் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போச்சு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு புரிய போகுது? நீங்க தான் மாளிகை வாசியாச்சே. அப்படி சொல்லாதீங்க. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சரிதான். இங்க தனியா வாழ்க்கை நடத்துறதே நிறையா. ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகலையோ? நான் சொல்றபடி நீங்க நடக்கிறதா இருந்தா வறுமையில வாட வேண்டியதில்லை. குடும்பத்தோட குதூகலமா இருக்கலாம். என் விருப்பத்தை எங்க அப்பா தட்டவே மாட்டார். ஓ, போறியா? இப்படியா சங்கதி? ஆஹா, என் கோகினூர் வைரமே, கோலார் தங்க சுரங்கமே, அன்பின் ராணியே, அமுத இசை வாணியே, உன் அன்புக்கு நான் அப்படியே அடிமையாக இருப்பேன். இப்படி எல்லாம் புகழ்ந்து பேசியிருப்பேன். நீ ஒரு ஏழை வெட்டு பெண்ணா இருந்தா, நீ ஒரு சீமான் மகள், உழைக்காம உல்லாச வாழ்வு நடத்துற உனக்கு எனக்கு ஒத்து வராது. நான் வர்றேன் தாய். உணவு செல்லவில்லை சகிய, உறக்கம் கொள்ளவில்லை, மனம் விரும்பவில்லை சை. அம்மா, 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 என்னம்மா அது? உலகத்தையே மறந்து கவலை கடந்த மூழ்கிட்டீங்களே. ஒண்ணு இல்ல ராஜே, அம்மா ஞாபகம் வந்தது. வாசனம்மா, பெத்த தாய் இருந்தா காலாகாலத்துல உங்களுக்கு ஆக வேண்டிய காரியத்தை கவனிக்காம இருப்பாங்களா? ராஜு, என்ன வளர்ற? உள்ளதாமா சொல்றேன். நான் இத்தனை வருஷமா இங்க சோறு தின்னுட்டு இது கூட எனக்கு புரியல. என்னமா இருக்கு? நீங்க அந்த முத்து இருந்து முத்துவா? அதாம்மா அவர் பேரு. ராஜு, பாருங்கம்மா, நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதை விட கொஞ்சம் புரட்சிகரமான ஆளு. இந்த பணக்காரங்களை கண்டா கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனாலதான் உங்ககிட்ட கூட புடி கொடுக்காம பேசி விட்டாரு. ராஜு, என்னம்மா? உன்னை சகோட மேலா மதிச்சு உண்மையை சொல்றேன். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாமா. உங்க நினைப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அதை நிறைவேற்றுறது எப்படின்னு எனக்கு தெரியும். எப்படி ராஜு? சொல்லட்டுமா? ஐயோ, யார் நீங்க? நாங்க வெளியூரு. அதாவது கோடிக்கு பக்கத்துல வாடிப்பட்டியா? ஆமா, எங்க சேடப்பட்டி கிட்ட இங்க வேலை தேடி பொழைக்கலாம்னு வந்தோம். சரியா போச்சு போங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலையா? எங்களுக்கு வேலை கிடைச்சாச்சு. வேலை கிடைச்சாச்சு. கிடைச்சு போச்சா? ஆமா. நிஜமாவா? ஆமா ஆமா. என்னடா அதிசயமா இருக்கு. வேலை கிடைச்சு போச்சா? நல்ல புண்ணியமா ஒருத்தர் வீட்டு வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. என் பேத்தி முகத்தை பார்த்து இருக்கு. இன்னொரு தர்ம பிரபு என் தாத்தா முகத்தை பார்த்து தடியால அடிச்சு வெளியில வரைச்சாரக்கா. ஓட்ட வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு தம்பி. ஓஹோ, தாத்தாவுக்கு தோட்ட வேலை, பேத்திக்கு வீட்டு வேலையா? ரெண்டு பேருக்கு இங்க என்ன வேலையா? அதுவா தம்பி, நாங்க தங்குறதுக்கு ஒரு இடம் இல்ல. கிடைக்கிறது கொஞ்சம் சம்பளம், அதுல வாடகைக்கு இடம் பிடிக்க முடியுங்களா? அதனால இப்படி ஓசில எங்கேயாவது நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுனீங்கன்னா அந்த மூலையில நாங்க பொங்கி திம்போம். அந்த வாடிப்பட்டி கொஞ்சம் பொறுமா. என் பேரு வாடிப்பட்டியும் இல்ல வாய்ப்பட்டியும் இல்ல, பவளம். அவ்வளவா? தம்பி, தம்பியோ உங்க பேர் என்ன? என் பேரு மதுரமுத்து. என்ன எல்லாரும் முத்து முத்துன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆஹா, இப்படித்தான் ஒவ்வொன்னும் அமைஞ்சு போகுது பேரு பொருத்தம். பாருங்க தம்பி, என் பேரு பேயாண்டி.
என் சம்சாரம் பேரு பெருச்சாலியோ? என்ன தம்பி இது? காளியம்மா. ஆமா. அவங்க காலமானது கூட கால்ராவில்தான். அவளும் போயிட்டான், அவ பின்னாலும் அவளும் போயிட்டான், மருமகனும் போயிட்டான். நான் இந்த பச்சை குழந்தையோட அனாதையா அலைகிறேன். ஐயோ பாவம், உங்க நிலைமையை கேட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா என்ன தம்பி, நானும் தனியாடு, நீங்க மட்டும் இருக்கீங்கன்னா கூட ஏதோ பரவாயில்ல இருந்துக்கலாம். ஒரு வயசு வந்த பொண்ணை கூட கூட்டிட்டு அதனாலதான் கொஞ்சம் இடம் கேட்கிறோம். நான் ஒருத்தனாத்தான் மரத்தடியில ஒண்டிக்குவேன். இருந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது எவன் என்ன சொல்லிடுவான் தம்பி, நான் தான் கூட இருக்கேனே. இல்லைங்க, பாக்குறவங்க ஏதாவது. சரி தாத்தா, வா போலாம். நமக்கு இடம் கொடுக்க இவருக்கு இஷ்டம் இல்ல போல் இருக்கு. அதான் ஏதேதோ சாக்கு போக்கு சொல்றாரு. இந்த கல்லெஞ்சுக்காரங்க கிட்ட எல்லாம் கெஞ்சணும்னு நம்ம தலையெழுத்து. நம்ம நெசவு தொழில் மாத்திரம் கெட்டு போகாம இருந்திருந்தா. நீங்க கூட நெசவு தொழில் செய்யறவங்க தானா? ஆமா தம்பி, இல்லைன்னா எங்களுக்கு ஏன் இந்த கதி வரப்போகுது? அப்படின்னா பரவாயில்லைங்க, இங்கே இருக்கலாம். நமக்கு வேணாம் தாத்தா. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க இவரை வேற ஏதாவது சொல்ல போறாங்க. பரவாயில்லம்மா, அவர் ஏதோ கோபத்துல சொல்லிட்டாரு. நீ உள்ள போய் அவருக்கு சேர்த்துட்டு வராக்கு. வேண்டாம் வேண்டாங்க, நான் தனியாவே சமையல் பண்ணிக்கிறேங்க. ஐயே, நீங்க ஒண்ணு, நாங்களும் உங்க சாதி தான். எனக்கு சாதி மதத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க. நம்பிக்கை இல்லைங்களா? அப்ப போய் காய்கறி நறுக்கி கொடுங்க. மாணிக்கம், மாணிக்கம், இந்த குழந்தை படம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? உனக்கு குழந்தை பிறந்தாலும் இப்படிதான் இருக்கும். போங்க நீங்க. ஏன் ரஞ்சினி வெக்கப்படுற? எவ்வளவு தைரியசாலியா இருந்தாலும் ஒரு பெண் ஒரு ஆணோட அந்தரங்கமான விஷயங்களை பேசும்போது ஏன் வெக்கப்படுற? அது இயற்கை. அவங்க வெக்கப்பட்டு தலை குனியும் போது எவ்வளவு அழகா இருக்கு. உன்னை போல அழகான பெண்கள் முகம் சிவக்க நாணம் அடையும் போது எவ்வளவு கவர்ச்சியா இருக்கு தெரியுமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? ரஞ்சினி, ஆமா, பழைய பேப்பர் எல்லாம் குப்பையா கட்டி வச்சிருக்கீங்களே, அது பேப்பர்காரனுக்கு போட்டா என்ன? எது இப்போ இருந்த வீட்டு நிர்வாகத்தை ஆரம்பிச்சுட்டா போல இருக்குதே. பேப்பர், பழைய பேப்பர். என்னங்க நம்மள பழைய பேப்பர்னே கூப்பிடுறீங்க? இந்த பேப்பரால தாங்க என் பேரே பேய் பேர் ஆகி போச்சுங்க. உன்னை பேரை சொல்லி கூப்பிடணுமா? உன் பேர் எனக்கு தெரியுமாயா? தாங்க பாரு, இதை வாங்கிக்கிறேன் பாரு. எடுத்துக்கிறாங்க. வேற ஏதானா புட்டி கிட்டி இருந்தா போடுங்களா? புட்டியா? ஏதோ இருக்கு போல் இருக்கு. ரஞ்சினி, இது கொஞ்சம் விலை பேசி, பழைய பாட்டில் உள்ள இருக்குது போல் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த பேப்பர் என்ன விலைக்கு எடுத்துக்கிறேன்? என்னம்மா இது? பழைய பேப்பர் தானே. பின்ன என்ன புது பேப்பர் அவங்ககிட்ட போடுவாங்க? அது சரி, வீசா 2 அணாமா. என்னது 2 அணாவா? ஆமா. வீச 12 அணாக்கு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோ, இல்லன்னா வச்சுட்டு போய். சரிதாமா, எடுத்துக்கிறேன். கராறு பேர் வழி போட்டு நல்ல அளப்பனி. இன்னும் அதிகமா கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்ப போல இருக்க. கொடுத்திருக்கலாம் இந்த பேப்பருக்கு. நீங்க தான் குறைக்கே கேட்டுட்டீங்களே. இது வேற அடிக்கடி குறுக்க கால பட்டு பார்த்தாலே எரிச்சல் வருது. அவ்வளவு பெரிய மனுஷன் போய் இந்த படத்தால கொடுத்திருக்கான். இதுவும் ஒழியட்டும். இந்தாப்பா, இந்த படத்தையும் சேர்த்து எடுத்துக்க. சரிதாங்க. என்னங்க, இதையுமா விற்க போறீங்க? ஆமா. வேண்டாங்க, அதை விற்க வேண்டாங்க. அவரு உங்களை ஞாபகம் வச்சிருந்து எவ்வளவு பிரியமா கொடுத்தாரு. அதை விற்கலாமா? அதுவும் பெரியவங்க ஞாபகார்த்தமா கொடுத்தத அலட்சியம் பண்ணலாமா? பரவாயில்ல, அது ஒழிஞ்சாதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. இந்த படம், இந்த புட்டி, இந்த பழைய பேப்பர், இது எல்லாம் சேர்த்து இந்தாங்க 1.5 ரூபாய். நான் இன்னும் 4 தரம் போகணும். நான் வர்றேன். பழைய என்னங்க இது, பேரம் பேசாம கொடுத்துட்டீங்க. இன்னும் கேட்டிருந்தா நிறைய கொடுத்திருப்பான். இதுக்கு தான் ஆம்பளைங்க எல்லாம் இந்த வியாபாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது. ஓஹோ, அடாடாடாடா, இனி வீட்டு நிர்வாகத்துக்கெல்லாம் நீதான் இன்சார்ஜ்ங்கிறதே மறந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். பெரிய தொல்லையா போச்சு. ஒரு பயலாவது ஒழுங்கா வாடகை தரானா? டே முனியாண்டி, டேய், எங்க அப்பா வேலைக்கு போயிட்டாருங்க. அடடே, ராமக்காளா, நல்ல வேலை உங்க அப்பா வீட்டுல இல்ல. வாடகை பணத்தை உங்ககிட்ட கொடுத்து போட்டு சொல்லி போட்டு தான் போனாருங்க. அடடே, இந்த பொண்ணு பணம் வேண்டாம், இங்க வாயேன்.
இந்தாங்க எடுத்துக்கிடுங்க. பணம் யாருக்கு வேணும்? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. போல கையை உனக்குத்தான் வலிக்கு. சும்மா அழட்டிக்காத புள்ள. வா. ஏய், என்ன தொட்ட உன் கைய மீன் துண்டு போட மாட்டேன், துண்டு போட்டு போடுவேன். ஆமா, பணத்துக்கு பல்ல காட்டுற இந்த குடிசையில இருக்க மாட்டான். அதெல்லாம் வேற இடத்துல. மறுவாதையா ஓடி போயிடு. இல்ல என்ன இது? என்ன நமக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வாடகை பணம் கேட்டேன். அடிக்க வர்ற? அடிக்க வரலீங்க, நல்லா அடிச்சு போட்டீங்க. வாடகை பணம் கொடுத்தா வாங்காம என் கைய பிடிக்கிற இந்த மாடு. யோ, உனக்கு வேற வேலை இல்ல? ஒவ்வொரு பொண்ணா பார்த்து இழுச்சிட்டு இருக்கிறதா உனக்கு வேலையா? நீ அக்கா தங்கச்சியோட பிறக்கல? சூடு சொரணை மானம் வெக்கம் ஒண்ணுமே கிடையாதா? இதெல்லாம் நீ யாரு கேட்கறதுக்கு? பெரிய கலெக்டர் மாதிரி. இவனை பிடிச்சு கட்டி வைங்க, போலீஸ கூப்பிடுவோம். யாராவது தொட்டிங்க நுழைக்கு போடுவேன். நுழைக்கு சூர புலி. அங்கடா பொம்பளை கிட்ட போராட்டம் நடத்துற, எங்கிட்ட காட்டுற அவன் கைவரிசைய. நீ சும்மா இருக்க. இந்த கைது அடிக்க எத்தனை பேர் வேணும்? ஒருத்தரே கவனிச்சுப்பாரு. அரே கண்ணு ஆயிரம். இவனுக்கு மூஞ்சி மேல நம்ம கைமா கைமா அடிப்பான். நீங்க சும்மா இருங்க. அந்த படையில அவனே கவனிச்சுக்குவாங்க. ஐசா போடுறேன். கைது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, சமயத்துல வந்து காப்பாத்தினீங்க. தம்பி, நீ யாரு? நானும் உங்க கூட்டத்தை சேர்ந்தவன் தான், ஒரு ஏழை. ஏயா, அப்ப நீ என் தம்பி தான். நீங்க எங்க சங்கத்துக்கு வரணும். சங்கமா? என்ன சங்கம்? அதோ பாரதி சேவா சங்கம். பாரதி சேவா சங்கம். ஆமா. ஓ, வர்ற தம்பி, இந்த சங்கத்துல நீ அங்கத்தினரானதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியாது அண்ணா. நீங்க சொல்றீங்களேன்னு நான் ஒத்துக்கிட்டேன். அண்ணா, உங்களை பார்த்ததுல இருந்து உங்க வார்த்தையை மீறவே கூடாதுன்னு எனக்கு தோணுது. நீங்க மட்டும் என்ன சமையல் செய்யறேன். சமையல் பண்ற லட்சணமா அது? உங்க அடுப்பு மட்டும் கத்துக்கிட்டேன். தள்ளுபடி. சத்யா, பாரு எப்படி இருக்குன்னு பாரு. ஆமா, ஆம்பளை கிட்டே பழகி போன அடுப்பு இது. பொம்பளை கைக்கு ஒத்து வராது. போனா போகுது. அந்த வெண்டைக்காய் நறுக்கு. இன்னைக்கு நான் சமையல் பண்றேன் பாரு. என் கைனால இன்னைக்கு பார்த்து பாரு. ஆமா, அடுப்பு பத்த வைக்க கூட உனக்கு தெரியலையே. உன்னை வேலைக்கு வச்சுக்கிற அந்த புண்ணியமா யாரு? அவரு ஒன்ன மாதிரி புகை அடுப்புக்கார புண்ணியவான், எலக்ட்ரிக் அடுப்புக்கார இன்ஜினியர். ரொம்ப பெரிய இடம் போல் இருக்கு. சரி, நீ ராத்திரி கூட அங்கேயே தங்கிக்கிறிய. ராத்திரி பகல உனக்கு என்ன அப்படி வேலை? அது வந்து எஜமானியமா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப சீக்கா படுத்த படுக்கையா இருக்காங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு தரம் அவங்களுக்கு மருந்து கொடுத்து நான் பக்கத்திலேயே இருக்கேன். இந்த பாரு, நீயும் ராத்திரி பகல கண்ணு முடிச்சுன்னா உங்க எஜமானியம்மா மாதிரி படுத்த படுக்கையா நீயும் படுத்துக்கிற, தெரியுமா? நான் சீக்கா போனா போறேன், என் பக்கத்துல யாரும் இருக்க வேண்டாம். அது எப்படி முடியும்? இந்தா பவளம், நீயும் எனக்கு ராத்திரிலாம் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நேரம் அங்கே வந்து. ஐயோ, அவங்க வேற ஆள் வச்சுக்குவாங்களே. போனா போறாங்க, உனக்கு வேற வேலை நான் பார்த்து கொடுக்குறேன். சரிதான். அவங்க என்ன இது மாதிரி கை நிறைய சம்பளம் போச்சு 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 போச்சு. நான் அப்பவே நினைச்சேன். பாத்தியா, நான் வெண்டைக்காய் நறுக்க சொன்னா நீ விரல நறுக்கி குழம்பு வைக்க பாக்குறியா? நான் மனுஷ மாசமா கேட்டேன். நீங்க திருத்தொண்டர் பரம்பரை மாதிரி. ஏன் சட்டையை கிழிச்சேன்? அது கிழிச்சது போ. இப்போ விரண்டு போச்சு உனக்கு. ஒரு நல்ல துணி கூட போட்டுக்க முடியல. எதுக்கு தான் சம்பாதிக்கிறீங்களோ? நீ கூட தான் ராத்திரி போல வேலை செய்யற, கை நிறைய சம்பளம் வாங்குறேன்னு சொன்ன. நீ கிழிஞ்ச சட்டை தான் போட்டிருக்க. எனக்கு என்ன பொம்பளை, நான் வீட்டுக்குள்ள இருக்கிறவ, எப்படி வேணாலும் இருக்கலாம். எனக்கு என்ன, நான் கூலிக்காரன், வீதியில அலையிறவன், எப்படி வேணாலும் இருக்கலாம். பெரிய சீமானா இருந்தா தான் சில்க் சட்டை சிகரெட்டு மாத்திரியணும். அடே, ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மாட்டேன். என்ன? இன்னைக்கு பெரிய கலாட்டா. கலாட்டாவா? ஆமா. யார் கூட? மோகன் ஒருத்தன், வக்கீல் கனகசபா மகனாவன். அவனுக்கு என்ன? அவனுக்கு என்ன கொழுப்பு. சேரிக்கு வாடகை வாங்க வந்திருக்கான். வாடகை வாங்க வந்தவன் வாங்கிட்டு பேசாம தானே போயிருக்கணும். அங்க ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கான். அவளை கையை பிடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவ விட்டா ஒரு அற
ஆச்சா போச்சா இவனு கீழே மேலே சொன்னான். அந்த நேரத்துல நான் போய் சேர்ந்தேன். சரியா ஒத்தரம் கொடுத்து வீட்டுக்கு போடா பாவின்னு அனுப்பிச்சு. நல்ல வேலை செஞ்சீங்க. ஆமா பின்னா இதனாலதான் இந்த பணக்காரங்களை கண்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கிறது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எல்லா பணக்காரரும் அப்படியே இருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா நீ ரொம்ப தெரிஞ்சவன். சுமாரு அந்த மோகன் பையனை அத்தோட விட்டது தப்பு. இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த வேலைக்கார பசங்க கிட்ட எல்லாம் சரியா நடந்துக்கணும், உங்களை போல பெரிய மனுஷங்கள்லாம்னு. ஏண்டா என் கௌரவத்தை பத்தி உபதேசமா பண்ற உபதேசம் உபதேசம் பண்ணலீங்க எஜமா, அவனுங்க கை இரும்பு மாதிரி இருக்கும். ஏன்னா சதா உழைக்கதை பாருங்க, அதனாலதான் முதுகு இந்த திருத்துல இருக்கு. டேய் கிண்டலா பண்ற வேண்டா, அவன் கிண்டலா இருக்கா? அவனுங்க தனித்தனியா வந்திருந்தானுங்க பிச்சிருப்ப பிச்சு கூட்டமா வந்து குனிஞ்சிட்டாங்கடா குனிஞ்சு. அவங்க கூட்டுறவுதானே நமக்கு டேஞ்சரு. ஆமா ஆமா அது மட்டும் இல்ல, முதல்ல அவங்க ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் அவங்க ஒத்துமையே கரைச்சிட்டா போகுது. எப்படி நம்ம ஐடியா? மேல மட்டும் கைவிடக்கூடாது, அப்புறம் நான் மிருகமாய் விடுவேன். ஜாக்கிரதை. ஆமா சின்ன, அத அடிக்கடி நான் மறந்துடுறேன். சரி அதெல்லாம் போகட்டும், முதல்ல இந்த பசங்களோட ஒற்றுமையெல்லாம் கெடுக்கணுமே. அதுக்கெல்லாம் ஐடியா இருக்கு, ஆனா கேஷ் வேணும். கேஷ் என்ன பண்றது? இந்தா வச்சு தொலைச்சுக்க. இத வச்சு சக்சஸா முடிக்கணும். இப்பவே புறப்படு. நாளைக்கே பாருங்களேன், அவனுங்கெல்லாம் காக்காயா பிறப்பானுங்க. யாரு அவனுங்கெல்லாம் தான். டேய் நம்ம மருந்து எப்படி வேலை செய்யுது பாத்தீங்களா? வெட்டுப்புளி 3 சீட்டு எல்லாம் ஒரே இடத்துலயா? சாபாஷ். எப்படி நம்ம ஐடியா? வெரி குட். என்ன பாய் முழிக்கிறான்? நைனி டான் வை பாய். அரே इसकी चाराना வச்சிருக்கான் தெரியல. என்னப்பா கொண்டாச்சு போடுங்க. உன்னைத்தானே கம்னிருமே கைதே கைதே. நான் கம்முன்னு இருந்தா உங்க ஆயா வந்து சோறாக்குமா? அச்சி வாங்க துட்டு கொடுத்துட்டு நீ ஆடு. யாராவா பேவாசாயிக்கிறா? துட்டு கூட போய்க்கிறேக்குது. சரி நான் போனேன். அரே इसकी பொம்பளை கிட்ட என்ன கூட சண்டி? சீட் மேலே வையும் காசு. அட போமாரிகளா, இப்படி சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இருக்குதா? இவளுங்க வந்தா கெளிகிறது இல்லையா? இங்க வர்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிருக்கல, கூட்டு போங்க. போங்க ஊட்டி. அட படுபாவி, ஏன்டா இப்படி அடிக்கிற புண்ண போட்டு அடிக்கிற? நீ போங்க. போங்க சொல்லிக்கிறல. அவருக்கு யாருடா உனக்கு? ஆயா சுற்றுக்கா. ஏன் வாங்கின சம்பளம் பூரா சீட்டாட்டத்துல தோத்துட்டீங்களா? வேணாங்க, இந்த பழக்கத்தை விட்டுடுங்க. சுற்றிருந்தா கொடு, இல்லாட்டா இல்லேன்னு சொல்லிரு. சீட்டாட்டம் கீட்டாட்டம் அனாவசியமா பேசுன. நம்மளுக்கு சம்பாதிக்கிறான், நம்மளுக்கு செலவு பண்றான். நம்மளுக்கு பாப்பாக்கி துட்டு நம்ம செலவு பண்றான். மகா மேலே 4 காசு விடுறான், 4 காசு பிடிக்கிறான். எனக்கு சீட்டாட்டம் பேச்சு எடுத்த மூஞ்சி காயமா பண்ணிடுவான் தெரியும். டி மிண்டாதிரடி. எந்த பணம் கொண்ட சீட்டு கழிக்கும், எந்த வேணங்களும் செய்யும். நீ யாரடி ஜோதிக்க? என்ன ராஜித்து போவோம் போய்க்கோ. அசலாய் வண்டிக்கு சக்கரை இல்லாண்டு எங்கனே போகுது? நடந்து போனோம். இது நாராயணா, எந்த இது முண்டி பூ வருது வைக்கும். அவனவெல்லாம் சீட்டாட்டத்துல காசு தோத்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போட்டு அடிக்கிறான்மா. எங்க அப்பா கூட இப்படித்தானுங்க. அவர் காசு விட்டு போட்டு எங்க அம்மாவை அடிச்சு போடுவாரு. ராமக்கா, உனக்கு கல்யாணம் ஆன பிறகு மன்னார் அப்படி செய்தா என்ன செய்வ? இவர் அப்படின்னா செய்ய மாட்டாருங்க. பாத்தியா மன்னாரு, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை. எனக்கு வெக்கமா இருக்குதுமோ. வாங்க வாங்க உட்காருங்க. இப்படி அநியாயம் பண்றாங்களே, நீங்க தாமா புத்தி சொல்லணும். எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சொன்னபடி நீங்க எல்லாரும் கேட்கணும். என்ன புரிஞ்சுதா? ஐயோ, அவங்க கோச்சிக்கிட்டாங்கன்னா என்னமா பண்றது? நீ ஒரு பயந்தவ, கோச்சுக்கிட்டா எங்க போயிடுவாங்களாம்? அம்மா சொல்றதுதான் சரி. இது கண்டு நெந்த சோற எனக்கு வேண்டாம். குறுப்பு இந்தப்பா எதனாகுதா?
பசி எடுக்கிட்டியா? எந்த வீட்டுல വലിയ தகராறப்பா. கைது ஓ வீட்லயே அத்தானா? அரே இஸ்கி அத்தியனாயா ஹோட்டல் மேலே போய் நாஸ்டா பண்றாயா? ஹோட்டல் எத்துனுவா? என்னல வள்ளியோட பேசாம இனிமே இருக்க முடியாது. இந்த தகராறு அண்ணே, வள்ளி கூப்பிடுறான்னு என் கூட. வள்ளி கூப்பிட்டியா? இந்தாங்க இதை சாப்பிடுங்க. சமாதானமா? உங்க வைராக்கியம்லாம் விட்டுட்டீங்களா? உங்களை பட்னி போட்டுட்டு எனக்கு எதுக்கத்தான் வைராக்கியம்? பேசாமல் இருந்தாலாவது திருந்துவீங்கன்னு நினைச்சேன். வள்ளி திருந்திட்ட வள்ளி. இனிமே சீட்டாட மாட்டேன், சத்தியமா சொல்றேன். அட கைது இதாயா அந்த மொட்டை பசங்களை நம்ப கூடாதுன்னு சொன்னாங்க. கால போய் ஒழிட்டே. அட கைது கைது நீதாவே கணிச்ச. இனிமே ஜூதாட மாட்டோமே. நீ சோறாக்குமே. நீ நானே சொல்லு. நைனா மேல ஆணையா சொல்றமே. இனிமே சீட்டை தொட்டா இன்னாடா கைதேன்னு கேளு. நீ ரேங்கில தொட்டு ஓடு சுடுகாடு போல இருக்குதுமே. எதனா பேசுமே. சிரிடா கொண்டா பையன். பேசிக்கிறோம். கொஞ்சம் பாருங்க, நான் ஒருத்தர் நிக்கிறேன், நீங்க வாட்டுக்கு போறீங்களே. எங்க போறீங்க? வக்கீலையா இருக்காரா? வக்கீலையாவா? அப்படிங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் பாருங்க, மறந்துட்டேன். கார்டு சரி, அரையானா கார்டா முக்கால்னா கார்டா? விசிட்டிங் கார்டுயா? அது கெஜெட்டில் இருக்கு. நமஸ்காரங்க. வாப்பா பாலு, எங்க வந்த? சௌக்கியமா இருக்கிறியா? உட்காரு. சௌக்கியமா இருக்கேன். உட்காரு. ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். யாருக்கு? நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தங்கிட்ட கடன் கேட்டேன். அவன் கொடுத்தான். சரி. இப்ப நான் நல்லா இருக்கிறேன், திருப்பி கேட்கிறான். தப்புதான். நோட்டீஸ் கொடுப்பான். அவன் அடிக்கடி கேட்டு தொந்தரவு பண்றான். அவன் பயப்படக்கூடிய தினசா ஒரு சின்ன நோட்டீஸ் கொடுத்தா போதும். இப்போ ஒண்ணும் பேச முடியாது. நாளை காலையில 9 மணிக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட். அதோட இந்த ஒரு முக்கியமான விஷயம், பொறுப்பான ஆளா ஒன்னு எதிர்பார்த்துக்கிட்டதே நீயே வந்துட்ட. இந்த கவரை மாணிக்கத்திட்ட கொடுத்துரும். சரி, இதுல என்ன எழுதிருக்கீங்க? மாணிக்கத்திட்ட ஒரு படம் கொடுத்திருக்கேன் பாரு. அந்த கொடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு மிஸ்டர் ராமநாதன். என்னது? என்னன்னா, அந்த படத்துல சில ரகசியங்கள்லாம் இருக்கு. 45 நாளைக்குள்ள என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா 1.5 லட்சம் ரூபாயும் மங்களாசிங்கிற ஒரு பங்களாவும் கிடைக்கும். 45 நாளுக்குள்ள கொண்டு வராட்டி அந்த சொத்தெல்லாம் தர்மத்துக்கு சேரும். ஐயோ, அப்போ அந்த படத்தோட உடனடியா கூட்டு வந்துடுறேன். ஆமா, ஏன் இப்படி தலையே சுத்தி மூக்க தொடணும்? படத்துக்குள்ள விஷயத்தை வச்சுக்கிட்டு ஏன் ஒரு வாரம் பொறுத்து சொல்ல சொல்றாரு? பெரியவர் அன்பா கொடுத்தாரேன்னு மதிச்சு மாணிக்க வச்சிருந்தா அந்த சொத்தெல்லாம் கிடைக்கும். அலட்சியப்படுத்தி தொலைச்சிட்டா ஒண்ணும் கிடைக்காது. தொலைக்க மாட்டான். நான் இப்பவே போய் கூட்டு வந்துடுறேன். ஆமா, இதுக்கு ஸ்பெஷலா ஏதாவது டைம் பிக்ஸ் பண்ணுமோ? வேண்டாம். இது ஸ்பெஷல் கேஸ். 45 நாளைக்குள்ள எந்த டயத்துல வேணாலும் வரலாம். இந்தா. அப்போ நாங்க உடனே வர்றோம். யாரு நின்று இருக்கிறது? அடடே நீங்களா? வக்கீல் சார் குழந்தை இங்க ஏன் நின்று கேள், உள்ள போய் உட்காரப்படாதான்னு கேக்குறேன். ஏயா பயமுறுத்துற? இது என் வீடு தானையா, நான் எங்க வேணாலும் நிற்பேன். எங்க வேணாலும் நில்லுங்க, அதை பத்தி ஒண்ணும் தப்பு இல்ல. உள்ள போய் 6 முறை உட்கார்ந்து சோபால கேட்கப்படாதான்னு. நீ என்ன சொல்றது? நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்றது? நீ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு. குழந்தை யாரையா குழந்தை? அதுக்கு மறந்தே போயிட்டேன்னா அதுதான் உனக்கு இயற்கையாச்சு. அம்பி ஒரு 2 இருந்தா கூட ராயர் ஹோட்டல்ல போய் ஒரு முக்கா காபி சாப்பிட்டு போறேன். 2 வேணுமா? என்ன பாரு இருக்கும் என்கிட்ட ஒரு அண்ணா தான் இருக்கு. ஒரு டீ சாப்பிட்டு போங்களேன். டீயா? ஆமா, டீ. கிரகச்சாரம் உண்டா? பொடி வாங்கி போட்டுன்னு போறேன். குளிச்சுட்டு அப்படியே வந்து தொலைஞ்சு. உயில் படம் இப்பவே இந்த மாணிக்கம் என் லவ் கடைஞ்சலா இருக்கான். பணம் கிடைச்சு பணக்காரன் ஆயிட்டான். ஆபத்து, தடுக்க முடியாத ஆபத்து. ராஜுவா? ஆமாங்க. வா உன்னத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏங்க, உன்னால ஒரு முக்கியமான காரியம் ஆக வேண்டியது இருக்கு. கடைக்கு போணுமா? அவசரப்படாத. இந்தா 5 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. ஆமா, எங்க அப்பா ஒரு படத்தை அந்த மாணிக்கத்திட்ட கொடுத்திருக்காரு. போட்டா படமா? உயில் படம். அந்த படத்தை அந்த மாணிக்கம் எங்க வச்சிருக்கான், என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கறத நீ போனா தான் தெரிஞ்சுட்டு வர முடியும். நான் போறேங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. நான் உளவு பார்க்க வந்திருக்கிறதாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் ஏன் எலும்பு எண்ணி விடுவாங்க. நான் அனுப்பிச்சதாக சொன்னாத்தானே உனக்கு ஆபத்து. ஆபத்து இல்ல, எங்க வித்தியா அனுப்பிச்சதாக சொல்லு, ஒண்ணும் ஏற்படாது. இந்த காரியத்தை கரெக்டா செஞ்சு முடிச்சினா உன்னை அதிகமாகவே கவனிக்கிறேன்.
கண்ணன் மன நீலையை தங்க தங்க இந்த பணம் 5 ரூபாய் கிடைக்க இப்பதான் போயிட்டு வரேன், என்னால முடியாது. அட கடைக்குள்ள உள்ள உனக்கு தான் வச்சுக்க. வேண்டவே வேண்டாம். அட பணம் பொம்பளைங்க கிட்ட இருந்தா தான் பத்திரமா இருக்கும் புள்ள. அதுக்கு தான் ஒன்ன வச்சுக்க சொல்றேன். நானா பொம்பளையா? காலனா கூட செலவழிக்காத கஞ்சனாச்சே. உனக்கு விஷயம் தெரியுமோ? சொன்னா தானே தெரியும். அட எல்லாத்துக்கும் குண்டலாகும். அதாவது வித்யாமாவுக்கு என்னால ஒரு பெரிய காரியம் நடக்க வேண்டி இருக்குது. அந்த காரியம் மட்டும் வெற்றிகரமா நடந்து அந்த அம்மாவுக்கு முத்து கிடைச்சிருச்சு, எனக்கு தங்கம் கிடைச்சிரும். எனக்கு கூட முத்துன்னா ரொம்ப ஆசை. முத்துன்னு ஆசையா? ஐயோ என்ன கதையில மாத்திரம் ஏன் என்ன முத்து? ஏன் இப்படி கத்துற? முத்து மூக்குத்தி வேணும்னு சொல்ல வந்தா. முத்து மூக்குத்தி வேணும்னு சொல்ல வந்தியா? மூக்குத்தி இந்த மூக்கு. ஐயோ நான் என்னமோ நினைச்சிட்டு. தங்கம் முத்து மூக்குத்தி என்ன நீ மட்டும் சரின்னு சொல்லு, உனக்கு எந்த மூக்குத்தி வேணாலும் நான் செஞ்சு தரேன் தங்கம். தங்கம் இத முதல்ல வச்சுக்க. இதான் அச்சக்காரம் புடி. அட போப்பா, அவனை பார்த்து அந்த படத்தை வாங்கிட்டு வா. ஆமா, அவனை என் பாக்கெட்ல தான் அவனை பார்க்கணும். ஒரு நாள் தெருவில் வந்து பழைய பேப்பர் புட்டின்னு கத்திக்கிட்டு வந்தான். அந்த தெருத்து முடிச்ச படத்தையும் பழைய பேப்பரையும் போட்டேன். அவன் எங்க சுத்திக்கிட்டு இருக்கானோ, யாரு போய் எங்க தேடுறவன? திருக்கடை ஒரு தேரோடு வீதியில் போய் தேடு, ஆளை பாரு. அட ஏன் பாதை வித்து தொலைச்சேன்னா? அந்த டாக்குமெண்ட் அந்த படத்துக்கு பின்னால இருக்குதுன்னு எனக்கு ஜோசியமா தெரியும். அந்த வக்கீல முன்னாலே சொல்லி தொலைச்சிருக்க கூடாது. ஆளை பார்த்து வரப்பா, அவர் தான் ஸ்ட்ரிக்ட் மேனாச்சா, எப்படி சொல்லுவாரு? இப்ப நான் என்ன செய்யறது? என்ன செய்யறதா? அந்த பழைய பேப்பரும் முட்டையை கொண்டு போய் ஒரு பெரிய மொத்த கடையில கொண்டு போட்டிருப்பார்ல, அங்க போய் தேடி பாக்குறது. வணக்கம். வணக்கம். எங்க வந்த? உழவரைஞ்சிட்டு போலான்னு வந்தனுங்க. என்னது? அதாவது எங்க வித்யாமா டே ராஜு மாணிக்கையா வீட்டுக்கு போய் அவங்க 2 பேரும் படத்தை கொண்டு வர்றாங்களா இல்லையான்னு பாத்துட்டு வர சொன்னாங்க. அதுக்காக வேண்டி வந்திருக்கேன். அப்படிங்களா? அது உழவரைஞ்சிட்டு போறதுக்கு இப்படி வந்திருக்கீங்களா? எப்படிங்க? அப்படி இருக்கப்படாத, உட்காருங்க. இந்த கட்டில் உட்காரப்பா, கட்டில உட்காரப்பா. ஐயோ உங்க முன்னாடி உட்கார்றது வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கு. ஆளை பாரு. பாரு உட்கார்ந்துட்டீர்ல, நாங்க என்னென்ன பேசுறோம் என்னென்ன செய்யறோங்கிறத பார்த்துட்டு போய் சொல்லு. பேப்பர்காரன். ஆமா, அதே குரல். ஒருவேளை அவனா இருக்கிறாமோ? இருக்கலாம். விரும்புறோம் போய் பாருங்க. வெரி குட். நீ உட்காரப்பா. ஏப்பா அவன் தானே? அவ்வளவு இவன் வேற. நீ மகா தொந்தரவு பிடிச்ச ஆளப்பா நீ. நீ எப்ப பார்த்தாலும் என் மேல தவறு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் தான் தெரியாம அந்த படத்தை கொடுத்துட்டேன். பழைய பேப்பர் இருக்குங்க. மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கு, வந்து பேப்பராவது மண்ணாங்கட்டியாவது. ஏப்பா அந்த படத்தை நீ யாருக்கிட்ட தான் கொடுத்த? அதுதானே தெரியல. எந்த படங்க? என்கிட்ட வச்சீங்களா அந்த படமா? அட நீயா? பாலு இவங்கிட்ட தான் அந்த படத்தை கொடுத்த. அந்த படம் எங்கப்பா? அந்த படம் அப்பவே சேல் ஆகி போச்சு. வேற படம் இருக்கா? சேல் ஆயிடுச்சா? ஏய் அந்த படம் எங்க யாருக்கிட்ட கொடுத்த? அட்ரஸ் கொடு. ஏன் அட்ரஸா? உன் அட்ரஸ் போலீஸ் ஸ்டேஷன் கொடு. அந்த படம் எங்க போட்ட அந்த அட்ரஸ் கொடு. படமா? அது எப்போ கொடுத்துட்டேன். மாம்பழத்துல நடுத்தருன்னு ஒரு தெரு இருக்கு. அதுல சோத்துக்கை பக்கத்துல. சோத்துக்கைன்னு சொல்லிட்டு குழம்பு கைய காட்டுறீங்க. சோத்துக்கை பக்கத்துல முதல் வீடா கடைசி வீடா? யாருக்கிட்ட கேக்குற? முதல் வீட்டுல குப்பு சாஸ்திரின்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட அதை வித்துட்டாங்க. பாலு இந்த காலட்சேபம் பண்றாரு. எல்லாரும் தான் காலட்சேபம் பண்றோம். அதல்லப்பா இந்த ராமாயண காலட்சேபம் பண்றாரு அவர் தான். ஆமாங்க அவரே தான். ரைட் ரைட். நான் வர்றேன். 4 தெரு சுத்தணும். ஆமா. அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க, எனக்கு விஷயம் புரிஞ்சு வரு. நான் போய் பத்தி யாராவது கேட்டா படம் காணாம போயிடுச்சுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது உளர்ன ராத்திரிக்கே உன் வீட்டுல இருக்கிற பாத்திரம் பணம் எல்லாம் அபேஸ் ஆயிடும். ஜாக்கிரதை. சார். யோ யாரு? உங்ககிட்ட பழைய பேப்பர்கார ஒரு படம் கொடுத்தானே. ஆமா, அது எங்களுக்கு வேணுங்க. டபுள் விலை வேணாலும் தர்றேன். அந்த படம் பறி போயிடுச்சப்பா. பறி போயிடுச்சா? எப்படி போச்சு? அதை மட்டும் கழக்காதீங்க. பயப்படாத விஷயத்த சொல்லையா. அதாவது அது ஆகுதோ ஆகலையா, அது எங்க இஷ்டம் இல்ல. படம் தான் எங்களுக்கு தேவை. ராத்திரி என் கனவுல 2 அசுரனுங்க வந்து அந்த படத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. யோ யாருகிட்ட கரெக்ட்?
நான் யாரு தெரியுமில்ல, எமகாத கப்பையர். உன்னை ஆஃப் பாயில்ல சாப்பிட்டு இருக்கேன். பாலு பாவம், இவரை மிரட்டாது. அதெல்லாம் அந்த மோகனோட வேலையாத்தான் இருக்கும். ஆஹா, சரி வா, ஒரு கை பாப்போம். யாரது? வித்யாவா? போச்சு போச்சு போச்சு, நம்ம கௌரவமே போச்சு. என்னப்பா ஏம்மா, நீ படிச்ச பொண்ணு தானே, உனக்கு இருக்குமா இந்த வேலை? வீட்டுலதான் வேலைக்காரி இருக்கல்ல. இது வீட்டுல செய்யறதுக்கு இல்லப்பா, குடிசையில போய் செய்யறதுக்காக. சிவசிவா, வீட்டுக்குள்ளே இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ற, நீ என்னடா சேரிக்கு போய் செய்யறேன்னு சொல்ற? இல்லப்பா, வந்து நானு சோசியல் சர்வீஸ் செய்யறேன்ல, அதனால இந்த சேரியில இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் சுகாதாரம் கத்து கொடுக்கறதுக்காக வீட்லயே பிராக்டிஸ் பண்றப்பா. பிராக்டிஸ் பண்றியா? என்ன கர்மமோ, வீட்லயே தங்குறது இல்ல, கேட்டா சோசியல் சர்வீஸ்ன்ற. உன் இஷ்டப்படி செய்ய. பிள்ளைன்னு ஒரு பையன் இருக்கிறான், அவனை பார்த்தே 10 மாசம் ஆச்சு. என்ன எஜமானங்களா, அவர் வீட்டுக்கு வந்து வேளா வேலைக்கு சாப்பிடுறதோட சரிங்க. வேளா வேலைக்கு வந்து சாப்பிடுறானா? அது போதுமே. அம்மா, அவன் பேர் என்ன? தங்கம்மா. அந்த பையன் எங்க பித்தாள. சிரிச்சுக்க, போ போ. கேட்டா உடனே சிரிச்சிரு. யாரா நீ? என்னங்க இது கோர்ட்ல சாட்சி கேட்கிற மாதிரி கேக்குறீங்க? நான் தாங்க வீட்டு வேலைக்காரன் ராஜு. எந்த வீட்டு வேலைக்காரன்? இந்த வீட்டு. நிரூபிக்க முடியுமா? என்னங்க என்ன மாதிரி பேசுறீங்க? சத்தங்கத்தை ஒண்ணும் போட்டு பேசாது. இல்ல, உன்னை பார்த்து 2 மாசம் ஆச்சு. நீங்க மேல இருக்கீங்க, நான் கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா பழையபடி சத்தம் போடுற? இல்லங்க, என்னங்க இப்படி புதுசு? யாருமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்றீங்க. இந்த வீடு பிடிக்கலையா? வீட்டை வேணா மாத்திடலாமா? ஐயோ, என்னென்ன பாப்பா, இங்க இருந்தா ஒரே குழப்பம். கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க. அரே, ஞாயிற்றுக்கிழமைங்க என்ன சொல்ற நீ? ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், கோர்ட்டு கிடையாது. இன்னும் கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னீங்களா? யாரா சொன்னா கோர்ட்டுக்கு போறேன்ட்டு? கிளப்புக்கு போறேன். கிளப்புக்கா? போயிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்துமா? நீ முதல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வா. அம்மா, இந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கம் உனக்கு நான் வாங்கி தர்றேன். ஐயோ, வாங்கி கொடுக்குறீங்களா? ஐயோ, வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு, இதை போய் வாங்கி கொடு. என்னம்மா, பீரோவா புது துணி இருக்கும்போது இந்த கந்த துணி எடுத்து பத்திரப்படுத்துறீங்களே, இதை எனக்கு கொடுங்கம்மா. இத மட்டும் கேட்காத தங்கம், வேணும்னா உனக்கு நான் புது சேலையே வாங்கி தர்றேன். என் எதிர்கால வாழ்க்கையே இந்த கந்த துணியில தான் இருக்கு. உங்க அம்மா முதல்ல தயங்காங்க, அப்புறம் 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் கண்ணை கசக்கினேன். உடனே சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எப்பவுமே கவலைப்பட்டா எங்க அம்மா மனசு கேட்காது. நான் எது சொன்னாலும் சரின்னு சொல்லிடுவாங்க, தெரியுமோ? நீ கொண்டு வந்த டீ எல்லாம் ஆறி போகுது, தெரியுமோ? ஓஹோ. ரஞ்சனி, ரஞ்சனி, ஏமா இங்க வாமா. என்னம்மா? உங்க அப்பா படத்துக்கு ஏமா மாலை போடல? மறந்துட்டேம்மா. அவர் என்ன குறை வச்சார் நமக்கு? இருக்கும் போதும் இப்பவும் தெய்வமா இருந்து என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கிறவரை கோவில் கட்டி கும்பிடாத போனால் அவர் படத்துக்காவது மாலை போட்டு வணங்க வேண்டாமா? இந்த மரியாதை கூட செய்யலையானா நன்றி என்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குமா? உன்னால முடியலன்னா நேரம் இல்லைன்னு சொல்லிடுமா. என் கடமை என்னாலே பாத்துக்கிறேன். வருத்தப்படாதீங்கம்மா, ஏதோ கவனம் இல்லாம இருந்துட்டேன். இனிமே மறக்கவே மாட்டேன். ரஞ்சனி, மாணிக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல வருவாரா? பாலு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. நான் வெளியே போகணும், நீ வீட்டை பாத்துக்கோ. அப்புறம் நான் மிருகம் ஆயிடுவேன், ஜாக்கிரதை. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு? ஓச்சுக்கிறாரு சீனம், அடிக்கடி மறந்து போயிடுறேன். அது இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரிக்கே உன் திட்டத்தை நிறைவேற்றணும். அதுக்காக இந்தா சீனா. சீனாவாவது ஜப்பானாவது போகும்போதே கூப்பிடுறீங்களா? போற காரியம் உருப்படி ஆகுமா? அது இல்லப்பா, உயில் படம் கொடுத்தனே, யமன் கூட தொட முடியாது. இரும்பு பொட்டியில ரகசிய அறையில வச்சு ஜாக்கிரதையா பூட்டி இருக்கேன்.
நிம்மதியா இருங்க. வெரி குட். நீங்க வாயால சொன்னா போதாதம்மா, போதாது. இப்பவே கண்ணெதிரே கணக்க காட்டணும். ஆமா, அவங்க எப்படிப்பா காட்டுவாங்க? பணத்தை காட்டினா கணக்க காட்டணும். பணம் தான் ஜாலி செலவுக்கு ஆயிடுச்சுத. பணத்தையும் கணக்கையும் காணமுன்னு கதை வெட்டுறாங்க. இவங்க கதையெல்லாம் நம்ம கையில் நடக்குமா? அறுத்துருவேன், அறுத்து. ஆமா, அட வேண்டாம்ப்பா, போலீஸ்ல புடிச்சு கொடுப்போம். ஐயா கம்பி என்னட்டும், ஆள் ஓடிடுவான், விடாத பிடி. ஆமா, இது எந்த பகலம் பாரு வருவண்டு உண்டாண்டி இருக்கணும். என்னங்க பாக்கலடா வந்துட்டாராப்பா பெரிய இவர் மாதிரி. ஊராவும் சொல்றாடே, யாராவன் யாருக்கிட்ட வால் சட்டை பண்ற? ஜாக்கிரதை, ஏதாவது வாழ நீட்டினீங்க 5 வரைக்கும் எட்டி பாத்துருவேன். உங்களை அத்தனை பேரை லாக்க பண்ணிடுவேன். பாரு, சங்க பணம் கணக்கு ஒன்னையும் காணும். எல்லாத்தையும் இங்கதான் வச்சிருந்தேன். அட எங்கப்பா போயிருக்கும்? நல்லா தேடி பாரு, இங்கதான் இருக்கும். கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா அவங்க? ஆமா. ஏப்பா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட விவசாய காணும். ஐயா, அவர் செக்ரட்டரி தானே? அந்த ஆளுகிட்ட எப்ப வந்து பணத்தை கேட்கறது, கணக்கை கேட்கறது, இதுக்கெல்லாம் ஒரு நேரம் இல்ல. உங்க பாட்டுக்கு வந்து கணக்கு பணம் அப்படின்னா நாங்க காட்டுக்கிட்டு உட்காந்துருப்போமா? இதெல்லாம் ஒரு பொறுப்பான வேலையா? ஒரு கூட்டத்தை போட்டு அப்ப நீங்க கேளுங்களேன், நாங்க காட்டுறோம். சரிப்பா, நாளைக்கு ஒரு கூட்டத்தை போட்டுடலாம். சரி, அப்போவாவது அவர் கணக்கு பணத்தை ஒழுங்கா காட்டல. காட்டுலயாவது வீட்டுல காட்டுறப்பா. யாரப்பா நீ சுத்த? அரே சும்மா உள்ளு மூஞ்சி பார். பெரிய மனுஷாக்கள் வந்து கணக்க கேட்கற லட்சணத்தை பாக்கல. போங்கப்பா, போங்கப்பா. இந்த கூட்டத்தை பார்த்து நீங்க ஏன் வர்றீங்க? போங்க, போங்க, போங்க. பாரு, வயசாச்சு. இந்த அம்மா வந்து கணக்கு கேட்க வந்து உட்கார்ந்து சுத்த பம்பர பசங்க. எவனாவது சுத்தி விட்டாச்சுன்னா இடம் தெரியாம கிர்ன்னு சுத்திக்கிட்டே இருப்பானுங்க. சரி, இந்தாப்பா, நீ ஏன் தலையில கைய வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற? தைரியமா இருப்பா. ஒரு பொறுப்பு கைக்குள்ள வந்தாச்சுன்னா பல பேரு பல தினசான கேள்விகளை மாறி 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 கேட்டுக்கிட்டு தானே இருப்பாங்க. ஒண்ணுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? தட் இஸ் நேச்சுரல் இல்லமா? அண்ணா, திடீர்னு இதெல்லாம் எப்படி திருட்டு போயிருக்கோம்? பின்ன திருடு எப்படி போகும்? திடீர்னு தான் போகும். ஆமா, இது அந்த பசங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் ஆச்சரியம் தான். ஏன் ஆச்சரியப்படணும்? எல்லாம் அவன் செயல், அவன் செயல். எவன் செயல்? அதுதான் நமக்கு விரோதியா ஒரு பயருக்கான குள்ளமா மோகன். அவன் இங்க வந்து திருடியும் திருடிட்டான், அங்க போய் அந்த ஆட்களின் தூண்டியும் விட்டான். டபுள் லைஃப்ல செஞ்சுட்டான். ஆமா பாலு, இப்ப நம்ம என்ன செய்யறது? வேறு வழியே இல்லம்மா. நாம தான் எப்படியாவது காப்பாத்தணும். ஒரு வழியும் இல்லையம்மா. இருந்தா உன்னை இப்படி தவிக்க விடுவேனா? முன்ன ஒரு தடவை மாணிக்கம் விட்டு வாடகைக்காக நான் பணம் கொடுக்கறேன். அப்ப இருந்தது கொடுத்தேன், இப்ப இல்லையே, என்ன செய்யறது? முயற்சி செய்து பார்ப்போம். என்னாச்சு, ஏதாச்சு? அம்மா என்ன சொன்னாங்க? அம்மாவை கேட்டேன், ஒண்ணு செய்யறதுக்கு இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு போறாங்க. கடன் வாங்குறது நானே எக்ஸ்பர்ட், என்னாலே முடியலையே. கடன் போய் கேட்டா போதும், சடன் கேல ரேஸ் குதிரை மாதிரி. இந்த பசங்க இவனுக்கு பணம் வாங்க வர்றானுங்கன்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிறானுங்க. தெரிஞ்சிட்ட உடனே முதல் ஒரு வாங்கன்னு ஒரு சிரிப்பு. அப்புறம் மிஸ்டர், ஐ ஆம் வெரி சாரி, இப்போ ஒண்ணு சந்தர்ப்பப்படல, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு நம்ம உட்காந்து வச்சுட்டு இந்த பசங்க புறப்பட்டுறாங்க. என்னமோ கரன்சி இந்த பசங்க அடிக்கிற மாதிரி. சுத்த பாரதாரி பசங்க, பாரதாரி பசங்க. அது சரிங்க, இப்ப என்ன செய்யறது? அதுதான் எனக்கும் ஒண்ணும் புறப்படல. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து நினைச்ச இது டூப்ளிகேட் நகையாத்தான் இருக்க முடியும்னு. அதுதான் இந்த போடு போடுது. இதுக்குத்தான் ஒரிஜினல் தங்க நகை இருக்கணுங்கிறது இல்லையே. ஆமா, பெச்சா பணம் கிடைக்கிற மாதிரி வீட்டுல ஏதாவது தங்க நகை ஒரு காசு மாலை இருக்கு, போதுமே. ஆனா அம்மா அதை தொட விட மாட்டாங்களே. ஏன் கரண்ட் செஞ்சிருக்காங்களோ? சும்மாருங்க, விளையாடாதீங்க. இல்ல தொடப்படாதுன்னு சொன்னீங்களே, அதுக்காக சொல்றேன்.
அப்பா அம்மாவுக்கு அன்பா வாங்கி கொடுத்தது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை விற்கவோ வைக்கவோ கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. அப்பா வந்து அம்மாவுக்கு அன்பா கொடுத்தது, மகளும் அப்படியே போய் அன்பா கேட்டு வாங்கிட்டு வந்துருங்களேன். வந்தாச்சு, ஐடியா வந்தாச்சு. இப்பதான் என்னுடைய மூளை எக்கச்சக்கமா வேலை செய்யுது. பாலூஸ் பிரெயின்ஸ் நான் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். இது என்னடா எல்லாரும் இப்படியே சொல்றாங்க? அவர் சொல்லிட்டு போகட்டும், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு என்னுடைய மூளை எப்படின்னு நீ டிசைட் பண்ணி. சரி சொல்லுங்க. சொல்லட்டுமா? ₹1 கொண்டா. எதுக்கு? இருக்கு, அந்த ரூபாவை கொண்டு போய் சினிமா கம்பெனிக்கு ஒரு நகை வேணும், 1 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அந்த டூப்ளிகேட்டை பெட்டிக்குள்ள வச்சுட்டு ஒரிஜினலை எடுத்து நம்ம காரியத்தை அடமான வச்சு சாதிச்சுக்குவோம். தப்புங்க, வேண்டாங்க. அது என்னன்னா நீ உலகம் தெரியாத பொண்ணா இருக்கிறியே, பொம்பளைகளுக்கு நகை எதுக்கு? ஆத்திரம் அவசரத்துக்கு தானே. எனக்கு 1 வீக்குக்குள்ள எக்கச்சக்கமான பணம் வரும், அதை கொடுத்துட்டு திருப்பி சொன்னானே. 1 வாரத்துல திருப்பி கொடுத்துருவீங்களா? ஐயோ, பேச்சுக்கு தான் சொன்னேன். 1 வீக்குன்னு 1 ஹவருக்குள்ள வந்தாலும் வரும். திருப்பிக்குவோம். பாட்டுக்கு ஏதாவது கிறுக்குத்தனமா? கிறுக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு அது யூஸ் ஆகாது. நீ போய் கடத்த கூட. ஆனா உங்களுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன். இந்த வாட்சை அடமானம் வைப்பேன். இது என்னடா 1 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரம் நிக்குது. இது நான் விடலையே. ஒரு நாள் கடைக்கு கொண்டு போனேன், அவன் வாட்சை வாங்கிட்டு என்ன பார்த்தான், திருப்பி வாட்சை கொடுத்துட்டு பேசாமல இருந்துக்கிட்டான். ₹1 என்கிட்ட இருந்தது, இதுக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். சைக்கிள் கடைக்காரன் அவனுக்கு கொடுக்கணும், பழைய பாக்கி வாங்கிட்டான். வரட்டுமா? அதை வாங்கி கொடுத்துறேன். தங்க பணமும் கணக்கும் அண்ணன் திருடி வச்சிருக்கு. இதை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுமே. எல்லாம் அந்த மோகனுடைய வேலையாத்தான் இருக்கும். வேற யார் நம்ம சங்க பணத்தையும் கணக்கையும் திருடி இருப்பாங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நானே எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அதை உங்களுக்கு கொடுக்குறேன். தம்பி, என் மேல இவ்வளவு அன்பு அபிமானமும் வச்சிருக்கிறீங்க, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லாதீங்க. உங்களை முதல் தடவை பார்த்த உடனே என்னை அறியாமலே ஒரு பிரியம் உங்க மேல உண்டாயிடுச்சு. என் கூட பிறந்த சகோதரனாகவே உங்களை நான் நினைக்கிறேன். நானும் அப்படியே தான் நினைக்கிறேன். ஆனா இந்த அன்பு மட்டும் என்னைக்கு மாறாம இருக்கும். தம்பி, நாளை பகலுக்குள்ள அந்த கணக்கையும் பணத்தையும் ஒப்படைக்காட்ட நான் ஜெயிலுக்கு போறதை பத்தி கூட கவலைப்படல. ஆனா என்ன உத்தமன்னு நம்பி இருக்கிற அந்த ரஞ்சனின் மனசு. மாணிக்கம், நீ இங்கேயா இருக்கிற? உன்னை எங்கெங்க தேடணும் தெரியுமா? பாலு, ஏதாவது தகவல் கிடைச்சதா? தகவல் இருக்கட்டும், முதல் இதை கொண்டு போய் அடமானம் வச்சு தங்க பணம் கொடுக்கணும்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஏது இந்த நகை? நம்ம ரஞ்சனி. இது பாலு, நம்ம கஷ்டப்படுறது போறாதா? வீணா அவங்க கிட்டே இதை வாங்கணும். நானா வாங்கல? யாரப்பா நீ? மகா தொந்தர பிடிச்ச மனுஷனா இருக்க. அந்த பொண்ணா பார்த்து இந்த வாங்கிக்கொண்டு கொடுத்துச்சு, நான் வாங்கிட்டு வந்து அதை பத்தி என்ன இப்போ? சரி, இதை அடகு வச்சு பணத்தை கட்டிடலாம். ஆனா அந்த கணக்கு வேணுமே, அதெல்லாம் முக்கியம். அது ஒண்ணு இருக்கு. பாலு, என்னோட வா, வேற ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆல் ரைட். அப்பமா வர முத்து. அத்தா, இங்க வாங்கல. அத்தா, இங்க பாருங்க, யாரோ எதையோ வச்சுட்டு போயிருக்காங்க. அங்க பணமும் கணக்குமில்ல இருக்குது. என் மேல பழி சுமத்துறதுக்காக இங்க கொண்டாந்து வச்சிருக்காங்க திருட்டு பசங்க. சரி, முதல்ல இதை கொண்டு. இதுக்கு நான் வந்து மெருகு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. கொஞ்சம் புளிய போட்டு தேய்ச்சி கழுவி தொடச்சி வச்சுக்குங்க. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்களா? இப்படி இது நியாயமா? இந்த மாதிரி இனிமே எங்கேயும் ஏமாறாதீங்க. நான் வரட்டுங்களா? அம்மா, என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா. ஏமா அழறீங்க? என்ன நடந்தது? நான் வாழ்நாள் முழுவதும் எதை உண்மையான நம்பிக்கிட்டு இருந்தேனோ அது போலி அம்மா, போலி. இந்த காசு மேலே பார், உங்க அப்பா முதல்ல எனக்கு கொடுத்த பரிசே போலி. யாரை நாம் மனதார நேசித்து பூசிக்கிறோமோ அவர்களே நம்மை ஏமாற்றுகிறார்கள். எதை தங்கம் என்று இதுவரை நினைத்திருந்தேனோ அது பித்தளை ஆயிடுச்சம்மா. இது பித்தளை என்று சொல்லியே அவர் என்னிடத்தில் கொடுத்திருக்கலாம். நான் தங்கமாக மதித்து வாங்கி வைத்திருப்பேன்.
குழந்தை உள்ளத்தோட கும்பிடுற தெய்வமா மதிச்சு முழு நம்பிக்கையும் அவர்கள் மேல் வைக்கும் நம்மையே மோசடி செய்கிறார்கள். அம்மா, நான் ஜீவநதி என்று நினைத்துக் கொண்டிருந்தது நீர் இல்லாத வெறும் மணல் நதியா? அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நீ ஏமா அழற? உன்னை மன்னிக்கும்படி நீ என்ன தப்பு செய்த? நான் தான் தப்பு செய்துட்டம்மா. பாலு வார்த்தையை கேட்டு அசல் நகையை அடகு வச்சுட்டு அது இருந்த இடத்துல போலி நகையை வச்சுட்டேன். நிஜமாவா? ஆமாம்மா. மாணிக்கத்தை காப்பாற்ற வேறு வழியே இல்லாம அப்படி செய்தேன். நான் செய்தது எவ்வளவு பெரிய தவறுன்னு இப்பதான் தெரிஞ்சது. தவறான காரியத்தை செஞ்சு உங்க மனசை புண்படுத்திட்டம்மா. ரஞ்சனி, இப்படி செய்யலாமா? இனிமே இப்படி செய்யாதம்மா. ஒரு நிமிஷத்துல என்ன உலகத்தையே வெறுக்கும்படி செய்துட்டியே. யாரும் உலகத்தை வெறுக்க வேண்டாம். வந்துட்டேன். காணாமற் போன கணக்கையும் பணத்தையும் கொண்டு வந்துட்டேன். பாலூஸ் பிரெயின்ஸ்னா ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீல்ல, இப்ப எப்படி? ஆமா ஆமா, என்ன எப்போ எங்கன்னு கேள்விக்குறி மட்டும் போடாது. முதல்ல இதை சங்கத்தில் கொண்டு போய் கொடு. மாணிக்கம் பணத்தையும் கணக்கு புத்தகத்தையும் வீட்டுல மறந்து வச்சுட்டாரு அப்படின்னு மட்டும் சொல்லு. பின்னால நான் வந்து பேசிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் மனுஷனா பிறந்தா உலகத்துல பின்னால பின்னால என்ன இருக்கு என்ன அம்மாக்கு எல்லாம் தெரியும். டோன்ட் கேர், அனாவசியம். அம்மாக்கு எல்லாம் தெரியும். சாரிம்மா, சாரிம்மா. கொடுத்துட்டேன். தொட்டதெல்லாம் தோல்வி, எண்ணியதெல்லாம் ஏமாற்றம். இந்த தடி பசங்களை நம்பி நம்பி என் திட்டமே நாசமா போச்சு. மனச தளர விடாதீங்க. இப்போ ஒரு ஐடியா. நீயும் ஐடியாவும் இனிமே நான் சொல்றதான் நீ செய்யணும். அந்த பசங்க குடியிருக்கிற இடமெல்லாம் என்னுடைய சொந்த நிலம். அந்த வாடகையும் வேண்டாம், வருமானமும் வேண்டாம். வெறும் திடலா இருந்தாலும் சரி, நாளைக்கே அந்த குடிசைகளை அத்தனையும் பிரிச்சு காலி பண்ணி ஆகணும்னு போய் சொல்லு. அவனுங்க மறுத்தா நாளைக்கு நாமே வந்து பிரிப்போம்னு சொல்லு. போ. என்ன? அதனால இந்த நிலத்துல உங்களுக்கு சொந்தமான குடிசைகளை எல்லாம் நீங்களே இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பிரிச்சுட்டு போயிடணும். ஆமா, தெரியுதா? தவறுனா பொழுது விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் தரமட்டமாக்கிடுவோம். ஜாக்கிரதை. வாங்கடா. என்ன போராட்டம்? அக்கிரமமா இருக்கு. கைது என்னடா அது? திடீர்னு ஊட்ட புடிச்சு போறான்னா இங்கடா போவாங்க? கவர்ஸ்தான் மேலே போறான். இருங்க. வக்கீல் சொன்ன அந்த 45 நாள் கெடுவும் தவறி போயிரும் போல் இருக்க. அந்த உயில் படத்தை பற்றி ஒன்னும் தெரியல. நானும் படாத இம்சைகளை எல்லாம் பட்டு தேடி பார்த்தேன். ஒன்னும் இல்லை. ஏன் உயில் உயில் உயிரை விடுற? அதை விட ஒரு முக்கியமான வேலை இப்ப நமக்கு இருக்கு. சீட்டாடுவோமா? இந்த குடிசைகள் எல்லாம் முதல்ல நம்ம காப்பாற்றணும். இல்ல நாளைக்கு காலையில அந்த மோகன் கூட்டம் வந்து எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுற போறாங்க. அவன் என்ன பிரிக்கிறது? அவனுக்கு முன்னாலே குடிசைகளை நாம பிரிச்சு அடிச்சு மடக்கி ஒடிச்சு வச்சிருவோமே. எப்படி நம்ம ஐடியா? எப்பா உன் மூளைய பொட்டிக்குள்ள வச்சு பூட்டி கிணத்துக்குள்ளதான் போடணும். சரி, நம்ம ஐடியாவை தள்ளு. யோசனை சொல்லு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு யோசனை தான். என்ன யோசனை? எவன் குடிசையை பிரிக்கிறேன்னு முன்னால வர்றானோ அவன் அந்த இடத்துல பணமாக்குறது. ஆனா ஐயோ பாவம். தம்பி நீ அப்படியெல்லாம் செஞ்சு ஆபத்துல மாட்டிக்காத. வேற வழி என்ன இருக்கு? நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி, இல்ல தூக்கு மேடைக்கே போனாலும் சரி, குடிசையில இருக்கிற ஜனங்களை மட்டும் தெருவில் திண்டாட விட மாட்டேன். அவ்வளவுதானே? இதுக்கு சட்டப்பூர்வமா ஆதாரம் இருக்கும் போது நீ எதுக்காக ஜெயிலுக்கும் தூக்கு மேடைக்கும் போகணும்? கரெக்ட். ஆனா அதை உடனடியா நம்ம செய்யல. நம்ம முத்துக்கும் ஆபத்து, நம்ம குடிசைக்கும் ஆபத்து, மற்றவங்களுக்கு எல்லாமே ஆபத்து. சரி, நான் இப்பவே போய் ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். ரைட். நேத்திக்கே நாம அறிவிப்பு கொடுத்தாச்சு. அவனுங்க ஒழுங்கா குடிசைகளை பிரிக்கல. நீங்க எல்லாருமா சேர்ந்து அத்தனை குடிசைகளையும் பிரிச்சறீங்க. ஐயா, நம்ம விரோதமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன? தலைமுறை தலைமுறையா இங்க குடிசை கட்டி வாழறவங்க திடீர்னு போக சொல்றது நியாயமா? இப்ப எங்க போவாங்க? என்ன செய்வாங்க? எங்கேயாவது போகட்டும், இல்ல சமுத்திரத்தை விழுந்து சாகட்டும். எனக்கு என்ன கவலை? அவங்க சாகிறத பத்தி உனக்கு கவலை இல்ல. ஆனா நீ வாழ்றதுக்காக எத்தனை பேர் கவலைப்படுறாங்க, எத்தனை பேர் கடமையை ஒழுங்கா செய்யறாங்கன்னு உனக்கு தெரியுமா? என்னடா பெரிய லீடர் மாதிரி எனக்கே உபதேசம் பண்ற? உபதேசம் இல்ல, இது உலகறிஞ்ச உண்மை. நெஞ்சில கைய வச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு.
நீங்க வேலை தவறாம விதவிதமான பக்குவத்தோட ஆனந்தமா உண்டு கொழுக்கிறீங்களே, அந்த உணவை உற்பத்தி பண்ணது யாரு? நேரத்துக்கு ஒரு அலங்காரம், நிமிஷத்துக்கு ஒரு ஒய்யாரமா பளபளக்க ஆடைகளை கட்டிக்கிட்டு தெருவில் பவனி வர்றீங்களே, அதெல்லாம் நெய்து கொடுத்தது யாரு? இல்லத்தையே இன்பபுரியா மாத்தி பகலை இரவும் பஞ்சனையில புரண்டு பரமானந்த சுகம் அனுபவிக்கிறேன் அந்த மாளிகையை உருவாக்கியது யாரு? இத பத்தி நீ ஒரு நாளாவது சிந்திச்சு பார்த்தது உண்டா? அத்தனை இந்த ஏழை பாட்டாளிகள் ரத்த வேர்வையில் உருவானது ஐயா. தெரியுமா உங்களுக்கு? உங்களையே வாழ வைக்கிற கூட்டத்தை நீங்களே இப்படி வாழ வைக்கிறது முறையா, சரியா? இந்த குடும்பம் அதிக நாள் நிலைக்குமா? நிறுத்தா, உன் பிரச்சனத்தை ஏழுக்கா காட்டா, சீனா குடிசைகளை பூரா பீச்சு எறிடா. உன்னை நல்ல முறையில திருத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன், அது முடியல. அவசரமா நீயே அழிஞ்சு போகணும்னு ஆசைப்படும் போது நான் வேற என்ன செய்ய முடியும்? சரி, கண்ணாயிரம், நைனிஜா, மன்னாரு தயாராங்க எல்லாரும். நமக்கு மானம் தான் பெருசு, எல்லாம் கோத்துப்பட்டாங்க. இவங்க எல்லாம் அப்பாவே பசங்க. திருடனை விட்டுட்டீங்களே, அவனை இல்ல லாக்கப் பண்ணணும். இன்ஸ்பெக்டர் சார், அந்த மோகன் பையலை நீங்க சும்மா விட்டுற கூடாது. ஆமா சார், அவன் தலைக்கு எட்டனா தர்றேன் சொல்லல. ஒரு வாரத்துக்குள்ள நல்ல நாளா பார்த்து உங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்துடுறேன். அப்புறம் ஒருத்தர் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க பாரு. சம்மதம் தானே? கவலம். ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன். என்னது? நம்ம மாணிக்கண்ணன்ல கல்யாணம் ஆக போதான். அப்பா, இதுதான் வருத்தப்படக்கூடிய செய்தியா? வேற சந்தோஷப்படக்கூடிய செய்தியா? கல்யாணம்னால சிக்கல் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமா, கல்யாணம்னா உங்களுக்கு ஏன் இப்படி கசக்குது? வேற இனிக்குமாக்கும். என்ன பாத்தியா எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறேன். கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா சோத்துக்கும் துணிக்கும் கஷ்டப்படுற இந்த காலத்துல பொண்டாட்டியும் பிள்ளைகளும் வீடு நிறைய கியா அபியான்னு கத்திட்டு ஒரே தொல்லையா இருக்கும் பாரு. தேனை குடிக்கணும்னா தேனிகிட்ட கடி பட்டுத்தான் ஆகணும். எப்பா, நமக்கு அந்த தேனை வேண்டாம், இந்த தேனிகிட்ட கடி வாங்க வேண்டாம்னு தான் கொஞ்ச நாளா இருந்தேன். ஆனா முடியல. இப்பதான் அப்படி லேசா அப்படியே சபலம் தட்ட ஆரம்பிச்சு. சபலமா? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்னை முதல்ல பார்த்தேன் பாரு, அப்ப இருந்த. ஐயோ, அப்படின்னா நான் இப்பவே போயிடுறேன். ஆஹா, என் உயிரை சேர்த்துல நீ கொண்டு போயிடுவேன். இது நடி வம்பா இருக்கு. நான் என்ன உங்க உயிரை என் முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கேன். முந்தானையில மட்டுமா? உன்னுடைய மோகன பார்வையில, முல்லை சிரிப்புல, கடைக்கன் வீச்சுல, கனிவான பேச்சுல நீ அள்ளி சொருகி இருக்கிறியே இந்த அழகான கொண்டையில இப்படி எல்லாம் சிக்கிக்கிட்டு என்னுடைய ஆதி அப்படியே படபடபடன்னு துடிக்குது பவளம். நீங்க ஆண் பிள்ளை, உங்க எண்ணத்தை வாய் விட்டு சொல்லிட்டீங்க. ஆனா என்னுடைய ஆசையே என்ன பவளம்? அது புரியாத சொர்க்க கனவு. அந்த கனவு லோகத்தில் நீங்கள் இமயமலை, அதை ஏக்கத்தோடு வந்து தழுவும் மேகம் நான். நீங்கள் அகண்ட சமுத்திரம், அதிலே ஆசையோடு ஓடி வந்து கலக்கும் சிற்றாறு நான். நீங்கள் மழை, நான் பயிர். நீங்கள் நிலவு, நான் அல்லி. நீங்கள் குழல், நான் இசை. நீ தோசை, நான் இட்லி. ஆள பாருங்க ஆள. ஆசையை மட்டும் சும்மா எக்கச்சக்கமா வளர்த்து வச்சிருக்க. ஆனா என்ன ஆனா? என்னவா? இருந்திருந்து என்ன போய் தேடி பிடிச்சே நீ. இந்த ஏழையோட வாழ்க்கை நடத்துறதுல நீ என்ன சுகத்தை காண போற? ஏழையா? நீங்களா? நம்ம கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாருங்களேன். ஐயோ, இங்க தங்க சுரங்கம். ஆமா, தங்க சுரங்கம் வேற எங்கேயும் இல்ல, என் இதயத்துலதான் இருக்கு. அதோ தெரியுது அந்தி வானத்தின் செவ்வொளி. அதை அப்படியே சிவப்பு பட்டாக எடுத்து உங்களை நான் திங்காரிப்பேன். அப்படின்னா அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் வைரமா பேர்த்தெடுத்து அது அழகான நகையாக்கி உனக்கு அப்படியே போட்டு அலங்காரம் பண்ணுவேன். அப்புறம் அழகு நிலாவை கிண்ணமாக்கி அதில் என் அன்பையெல்லாம் அமுதமாக நிரப்பி உங்களுக்கு விருந்தளிப்பேன். ஆஹா, இப்படி எல்லாம் பேச நீ எங்க கத்துக்கிட்ட பவளம்? எல்லாம் உங்க கண்கள் கற்றுக் கொடுத்த பாடம். தாத்தா பேசாத. ஒரு வயசு வந்த பொண்ணை தொட்டு பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சலா? ஏழையா இருந்தாலும் நாங்க மானத்தோட வாழ்ந்த குடும்பப்படா.
என்ன தாத்தா நீங்க வருத்தப்படாதீங்க கொஞ்சம் சந்தோஷப்பட சொல்றியா? என் பேத்தியோட வாழ்க்கைய அநியாயமா கெடுத்துட்டியாடா. இனி அவளை எவன்டா கட்டிக்குவான்? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன செய்யற பாரு. இவளை நீதான் கட்டிக்கணும்டா. நீதான் கட்டிக்கணும். என்ன சொல்றேன்? நீதான் கட்டிக்கணும்னு சொல்றேன். புரியுதா? இல்ல நான் இல்லைன்னு சொல்லுவேனா? நானே கட்டிக்கிறேன் தாத்தா. கட்டிக்கிறியா? ஆமா. சம்மதமா? ஆமா. இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்தலாம் நினைக்காத. எப்ப கல்யாணம்? அதை சொல்லு தாத்தா, எனக்கு வந்து 4 நட்சத்திரம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் மணிக்கு தயாரா இருக்கேன். இப்பவே இங்கே இப்படி வாப்பா. பாரு, எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமில்ல? தெரியுமே, வாழ்க்கை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? ரொம்ப நன்றி. போயிட்டு வரீங்களா? போவனா? ஒரு டீ பார்ட்டி, டின்னர், அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் பாதாங்கிராவது கொடுக்க வேண்டாமா? பாதாங்கிரா அதெல்லாம் பெரிய இடத்துல தான் கிடைக்கும். இங்க வேணும்னா சாதாரண மோர் கிடைக்கும். உங்க கையால ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட போறோம். உங்க மனைவியை நான் பார்த்தனே. என்ன? என் மனைவியை நீ பாத்தியா? பயப்படாதீங்க, அவ எப்படித்தான் இருக்கான்னு பார்த்தேன். அவளும் என்ன மாதிரிதான் இருக்கா. உருவம் லேசா அப்படித்தான் இருக்கும். ஆனா உள்ள அடியோட வேறையாச்சே. அது எப்படி சொல்ல முடியும்? உள்ளமும் ஒரே மாதிரி இருந்துட்டா எப்படி இருக்க முடியும்? மாளிகையில பிறந்தவங்களுக்கு வேற, மண்குடிசையில பிறந்தவங்களுக்கு வேற. தனித்தனியால மனசு உற்பத்தி ஆகுது. இருக்கும். அது எப்படி எனக்கு தெரியும்? இருந்தாலும் நீங்க பலே கெட்டிக்காரதான். ஏழை பொண்ணதான் கல்யாணம் செய்துக்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்து பெரிய பணக்காரியா பார்த்து பிடிச்சிட்டீங்களே. பணக்காரியா? ஆமாமா, ஒரு வகையில் அவ பெரிய பணக்காரி தான். அவன் மனமெல்லாம் தங்கம், பேச்செல்லாம் வைரம், சிரிப்பெல்லாம் முத்து, அன்பெல்லாம் மாணிக்கம், பண்பெல்லாம் பவளம். எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு விலை போட்டா இந்த உலகத்தையே கொடுத்துடலாம். போதும் போதும், அதிகமா அளக்காதீங்க. அவகிட்ட ஏமாந்ததும் இல்லாம. நானா ஏமாந்துட்டேன்? ஐயா சிங்க நினைச்சாருன்னா நினைச்சபடி முடியும். அப்படித்தானே? இந்த பாருங்க, உங்க மனைவி பெரிய பணக்காரின்னு நான் சொல்றேன். அது தப்புன்னு நான் சொல்றேன். நிரூபிச்சுட்டாளா? அகில உலக பைத்தியங்கள் மாநாட்டுக்கு உன்னை தலைவி ஆக்கிறேன். இருங்க வர. நமஸ்காரம் வக்கீல் சார். நமஸ்காரம். எனக்கு தானே. கர்மம் ஒன்னும் இல்லையா, வக்கீல் சாருக்கு சொன்னேன். அடடே, நான் மறந்தே போயிட்டேன்னா. நான் தான் வைக்கலாக்கு நினைச்சுட்டு விட்டேன். உண்டுட்டு இல்ல, போய் உறங்கப்போ. ஆளே பார். நமஸ்காரம் சார். அடடே, யாரு பாலுவா? வாப்பா உட்கார். எங்க இவ்வளவு நாளா காணோம்? ஏதாவது காசி கீசி போயிருந்தியா? நல்லா சொன்னீங்க. உங்க மக சொன்ன வார்த்தையை கேட்டிருந்தா நான் சன்னியாசியாவே போயிருந்திருக்கலாம். ஆனா மனசுலயே இங்க உட்காந்து. ஆமா, உங்க மக எங்க? வித்யாவா? அவ இப்ப சோசியல் ஒர்க்ல ரொம்ப மும்முரமா இருந்துகிட்டு இருக்கா. வீடு தங்குறதே இல்லப்பா. அப்படியாவது வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்குது. அதை நினைச்சா என் மனசுக்கு ஒரு ஆறுதல். அடப்பாவி, இந்தாப்பா இது என்னது வாயில எல்லாம் வச்சுக்கிட்டா? சிங்கம்? ஐயா, சிங்கம் பிடிச்சப்ப இல்ல வையே. அது பேனா மாதிரி இருக்குங்க. இதா? இந்த மாதிரி ஒரு பேனா நான் பாத்திருக்கேன். நல்ல ஆளப்பா நீ. அது போட்டா உன் ஃப்ரெண்டு மாணிக்கம் என்ன இன்னும் படத்தை கொண்டாந்து கொடுக்கவே இல்லையா? கொண்டுருவான். எப்பா இன்னைக்கோட அந்த படத்துக்கு தவணை முடியுதப்பா. ஆமா, நாளை காலை 8 மணிக்குள்ள கொண்டாந்து கொடுக்கல அவனுக்கு காலனா காசு கிடைக்காது. எல்லாம் தர்மத்துக்கு போயிடும். ஆமா, சொல்லிவிட்டேன். நான் ரொம்ப கண்டிப்பான வக்கீல். அப்பா போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. என்னடா இது கப்பல் கவுந்த மாதிரி அலற? கப்பல் ஒண்ணும் கவர் இல்லப்பா. நம்ம மான மரியாதை எல்லாமே போச்சு. விவரமா சொல்லி தொலையேண்டா. நீங்க அங்க வாங்க, காட்டுறேன். பாலு, கொஞ்சம் இரு. நான் செய்தது தவறே ஆனாலும் உங்க மேல இருக்கிற அசைக்க முடியாத அன்புதான் அதுக்கு காரணம். என்ன மன்னிச்சுங்க அத்தா. மன்னிப்பது சுலபம். ஆனா உன்னை மனைவியா வச்சு எப்படி வாழ்றதுன்னு தான் இப்ப நான் யோசிக்கிறேன். வள்ளுவர் மனைவி வாசுகி போல நான் என்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணைவியா இருப்பேன். இப்ப நான் உன்னுடைய குணத்தை பத்தி சந்தேகப்படல. ஆனா நீ பெரிய சீமான் மகள். இந்த சிறு குடிசையில நீ வாழணுமே, உன்னால முடியுமா? இத்தனை நாள் ஒத்திகை பார்த்து பிறகுமா இந்த சந்தேகம்? பிறந்த இடத்து பெருமையை அடியோட மறந்துடணும். ஏழ்மையிலையும் துன்பத்திலையும் என்னோட சம பங்கு பெறணும். கல்யாணமான ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது கடமைதானே அத்தா? அப்பா பாத்தீங்களாப்பா, உங்க மக சோசியல் சர்வீஸ் பண்றான்னு பெருமைப்பட்டீங்கல்ல. இப்ப பாருங்க அவ பண்ற சர்வீஸ். பெத்த அப்பனும் கூட தெரியாம இங்க வந்து ஒரு பிச்சைக்கார பையல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காப்பா. கல்யாணம் அப்பா. டேய் கூலிக்கார பயல, என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்னடா யோக்கியதை இருக்குது? நான் ஒரு யோக்கியமான வாலிபன், அவ்வளவுதான். திமிராவா பேசுற? வக்கீல் கனக வேட்டையாட உன் கைவரிசையை காட்டுற? அப்பா நீ சும்மாருமா. டேய், ஒரு பொண்ணை வீட்டுல இருந்து கடத்தி வந்து ரகசியமா கல்யாணம் பண்ணா எவ்வளவு பெரிய குற்றம்,
எத்தனாவது செக்ஷன், எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் உனக்கு தெரியுமாடா? அதெல்லாம் வைக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நீ தெரிஞ்சுக்க போற பார். ஏய் மோகன், போய் போலீஸ கூட்டு வா. ஒரே நிமிஷப்பா, இந்த வந்துட்டேன். அண்ணா, அப்பா, நான் சொல்றது கேளுங்க. இங்க நானே தான் வந்தேன். நான் இஷ்டப்பட்டு தான் அவரை கல்யாணம் செய்து விட்டேன். அவர் ஏழையா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இனிமே அவர்தான் என் கணவர். இப்படி எல்லாம் பேய சொல்லி இவன் கத்து கொடுத்தானா? இல்ல, நானே தான் சொல்றேன். உங்க போலீஸ் வந்தாலும் நான் இதைத்தான்ப்பா சொல்லுவேன். அப்படியா? மோகன், மோகன், போலீஸ் வேண்டாம். இங்க வாடா. ஏன் ஃபாதர்? தம்பி, போலீஸ் வேண்டாம். நீ சொன்ன மாதிரி கடத்திட்டு வந்த கேஸ் இல்ல, ஆணும் பெண்ணும் மனமொத்து நடந்த கல்யாணம். சட்டப்படி இது செல்லும். வித்யா வேற மேஜர் ஆயிட்டான். போங்கப்பா, நீங்களும் உங்க சட்டத்தை பத்தி ஏன்ட்ட குறை கூடாது. நான் கண்டிப்பான வக்கீல். ஆமா, சுத்த புரியாத போட. மாப்பிள, விஷயம் புரியாம ஏதோ தாறுமாறா பேசிட்டேன். நீங்க வருத்தப்படக்கூடாது. வித்யா, உன் புருஷன் மனசு கோணாதபடி புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். மாப்பிள, இன்னைக்கு நம்ம வீட்டுல உங்களுக்கு நைட்டு விருந்து. என்ன சாராவது மோராவது என் பொண்ணை வேற கைட்டு மாமான்னு கூப்பிடுறதுக்கு இன்னும் பயப்படுறீங்களா? அம்மா, கல்யாணத்துக்கு செலவு இல்லாம நீயே சுருக்கமா முடிச்சுக்கிட்ட. ரொம்ப சந்தோஷம். வாங்க பங்களாவுக்கு போலாம். அப்பா, இனிமே இவர் இருக்கிற இடம் தான் எனக்கு பங்களா, மாளிகை எல்லாம். அப்படி ஏதாவது எனக்கு சீதனம் கொடுக்கணும்னு நீங்க விரும்பினா நம்ம சேரியில குடி இருக்கிறவங்களுக்கே அந்த நிலத்தை சொன்ன. இப்போ ஒரு ஐடியா. உன் ஐடியாவை கேட்டா உருப்பட்டாப்புலதான். நான் சொல்றத கேளப்பா. நம்ம பிளான் பூரா அப்செட் ஆயிடுச்சு. அப்பா ஹெல்ப் பண்றதாக சொன்னாரு. அவரும் நம்ம கை விட்டுட்டு இருப்பான். இன்னைக்கு ராத்திரிக்கு புதுசு ஆட்களை கூட்டிட்டு போய் அவளை தூக்கிக்கிட்டு நம்ம பழைய பங்களாவை கொண்டு வந்து சேரு. அதோட கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செய்து வை. பால் எமசாதகன் ஆச்சு. ஆளு ஆப்சென்ட்னு தெரிஞ்ச உடனே அங்க எல்லாம் படையெடுத்து வந்துருவானுங்க. கழுத்துல தாலியை கட்டின பிற்பாடு எந்த படம் வந்தாலும் சரி கவலைப்படாத. அவங்க வந்தாலும் தனித்தனியே தான் வருவானுங்க. அதுக்குள்ள நம்ம ஆளை வச்சு எல்லா ஏற்பாடும் நீ சீக்கிரமா போய் பண்ண. சீக்கிரம் போ. ரஞ்சனி, 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 மாணிக்கம், மாணிக்கம், ரஞ்சனியை காணோப்பா. என்ன ரஞ்சனி காணுமா? நாய் குலைச்ச சத்தம் கேட்டது, ஒரு கார் புறப்படுற சத்தமும் கேட்டது. ரஞ்சனியை தேடி பார்த்தா எங்கேயும் காணோம். பின்பக்கத்து கதவெல்லாம் திறந்து கிடக்குது. கார் எந்த பக்கம் போச்சுமா? பின்பக்கத்துலதான் இருக்கும். சரி, அப்ப நீங்க எங்கே இருங்க. செல்லம்மா, நீ கொஞ்சம் வீட்டை பாத்துக்கோ. நான் பாலுவை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. கண்ணே ரஞ்சனி தேவி, என் வாழ்க்கை துணைவியாக போற உன்னை இப்படி எல்லாம் நடத்துவதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். உன்னை எவ்வளவோ அன்பாகவும் ஆதரவாகவும் நடத்த வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் உன் பிடிவாதத்தால் நீயே கெடுத்துக் கொண்டாய். போனால் போகட்டும். இப்பவாவது உன் வாயை திறந்து ஆசையா ஒரு வார்த்தை பேசு. மிருகதம பெண்களை பத்தி உன் வாயால பேசாது. பேசுறது மட்டுமா? இப்ப பாரு. சந்தன மாலை எல்லாத்தையும் சீக்கிரமா கொண்டா. அதெல்லாம் நேர்த்தியே தயார் பண்ணி வச்சுட்டேன். ஆனா மாலை மட்டும்தான் கொஞ்சம் ஆடி போச்சு. அதெல்லாம் என் ரஞ்சனி கழுத்துல பட்டதும் புது மலர்ச்சி அடைஞ்சது. அக்கிரமக்காரனே, இதுக்கு பலனை நீ அனுபவிப்ப. கட்டிமலம் கொட்டியாச்சு, கட்டிமலம் கொட்டியாச்சு. மேடம் இல்லடா, யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க. போய் கவனி. ஒழுங்கா கவனிச்சுடுறேன். அயோக்கிய பசங்களா, விட்டுடுவேன் நினைச்சீங்களா? ஹலோ மிஸ்டர் மாணிக்கம், இந்த திருமணம் அவசரமா நடக்கிறதுனால உங்களுக்கு அழைப்பு அனுப்ப கூட டைம் இல்லை. இருந்தாலும் சரியான சமயத்துல வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுடைய திருமணத்தை உங்க வாயால வாழ்த்தி கண்குளிர பாருங்க. ஏன்னு கேட்டா BA படிச்சவராச்சு. உன் அக்கிரமம் அதிக நாள் நீடிக்காது. அதிக நாள் வேண்டாம் பிரதர், 5 நிமிஷம் போதும். அதுக்குள்ள என்னுடைய லட்சியம் எல்லாம் பூர்த்தி ஆகும். மாலை வர்றவங்க எல்லாம் வரட்டும், விரும்புதான் ரெடியா இருக்கு.
என் கையிலேயே சாகுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா நீ? அயோக்கிய பயல! அம்மா இதை கொடுத்து போறதுமா வரட்டுமா? எங்கடா ஓடுறேன்? அயோக்கிய பயல! அன்னைக்கு அவனை தோற்றிருப்பேன். இரு, இன்னைக்கு உன்னை அனுப்புவது எனக்கு அனுப்பமா? எல்லா விஷயம் தீனு சொல்லிய கைப்பட்ட இது வரைக்கும் நான் ஓடுறேன் அண்ணே. இனிமே அண்ணே ஓடாது. இனிமே பக்கில் வீட்டுக்கு நீங்க நம்பி கேட்கிறேன். ஆளை பார்த்தா கையெடு மேன். என்ன மேன் தொட்டு பேசுற? கோவிச்சுக்காதீங்க. ஏக சகபடலா இருக்கார். கோடி எந்த ஈஸ்வரனா இருந்தா என்ன காணும்? முதல்ல டைம் பிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் பாக்கணும். உனக்கு தெரியாது? ஏன் மேன் சொல்லல? கோச்சுக்காதீங்க, மறந்து போயிட்டேன்னா. எதைத்தான் நீர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறீரு? சரி, இன்னைக்கு நேரங்காலம் சரியில்லை. ஆட்டை விட்டு புறப்படும் போதே யாராலும் எதிர்க்க வந்தா நான் நினைச்சேன். யாராரோ எதிர்க்க வந்தாங்க. நீர் அவங்க எதிர்க்க போனீர்ல. இன்னைக்கு அவன்கள் என்ன பாடுபடுறாங்களோ? அதுவும் வாசம் தான். எது வாசம்? என்ன ஆமோதிக்கிறீரா? என்ன கோச்சு போங்கடா. மாற அம்மா கட்டிட்டு எவையா மாரடிப்பான். வாய், நீர் போமையா? முதல்ல காஃபி கொண்டு வரோம். சீக்கிரம் போமையா? என்ன ஞாபகம் இருக்கா? என்னங்க அப்படி கேக்குறீங்க? என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை நான் மறக்க முடியும்? என் வக்கீல் பட்டம், வாழ்வும், வசதி எல்லாம் உங்களால தானே. அனாதையா இருந்த என்ன ஆதரிச்சு நீங்க படிக்க வச்சதுனால. அப்படியெல்லாம் சொல்லாத. மனுஷன் கெடுக்கவோ ஆதரிக்கவோ முடியாது. எல்லாம் பகவான் செய்யும். உட்காரு கணக்கு சார், உட்காரு. என்ன இருந்தாலும் உங்களுக்கு அந்த ராமநாதன் செய்த துரோகம் உண்மைதான். இருந்தாலும் அவர் அப்படி செய்யலைன்னா நான் தென்னாப்பிரிக்காவுக்கு போய் இவ்வளவு ஏராளமான செல்வத்தோட திரும்பி வர முடியுமா? எல்லாம் நல்லதுக்கு தான். ஆமா, என்னுடைய குழந்தைகளை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? வக்கீல் சார், இது இருக்குது படம். உங்க கெடு முடிய இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. மாணிக்கம், ரொம்ப கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நீங்க சந்தானத்துக்கிட்ட ஒப்படைச்சிங்களே, அவன் தான் இவன், உங்க மகன் மாணிக்கம். அப்பா! மாணிக்கம், அப்பா! அப்பா! மாணிக்கம், உங்க 2 பேரையும் பாக்குறதுக்காக தாண்டா நான் இத்தனை வருஷமா உயிரோட இருந்தேன். கடவுளே, ஒரு கண்ணை கொடுத்துட்டேன், இன்னும் அடுத்த கண்ணையும் கொடுத்துட்டா நான் ரொம்ப சந்தோஷமா. உங்க சின்ன பையனை யாருகிட்ட ஒப்படைச்சீங்க? சின்ன பையன் முத்துவ நாராயணசாமி ஒப்படைச்சிருக்கேன். என்ன, முத்து உங்க பையனா? முத்து என் தம்பியா? என் தம்பியா? முத்து என் தம்பி, என் தம்பி. மாமா நமஸ்காரம். கனகசுவே, யார் இந்த குழந்தை தெரியலையே? என் மக வித்யா, உங்க மருமகன். முத்துவை யாருன்னு கூட தெரியாம என்னையும் கேட்காம அவனே கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. கனகசபை, இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எங்க முத்துங்க? உங்க மருமகட்டே கேளுங்களா. தம்பிதான்ப்பா என்ன இப்போ பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினான். வாங்கப்பா, தம்பி போய் பார்க்கலாம். பார்க்கலாமா? வாங்கப்பா. எங்களுக்கு வேலை வைக்காம நீங்களே இந்த ரவுடி கூட்டத்தை பிடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சதற்கு ரொம்ப தேங்க்ஸ்.
சார், ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யறதுக்காகத்தான் நான் இந்த உடலையே எடுத்திருக்கிறேன். என் கடமையை நான் செஞ்சுட்டேன். இனிமே உங்க கடமை ஒண்ணு இருக்கு. இதோ இருக்கிறாரு இந்த பய உன்னை உள்ள தள்ளி. இதோ தம்பி முத்து. தம்பி, இவர்தான் நம்ம அப்பா. முத்து, அப்பா, முத்து, உனக்கு சின்ன பிள்ளையில இருந்த வீரம் இன்னும் போகல. உன்னை பத்தி மாணிக்கம் எல்லாம் சொன்னா. that's right. நான் நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா தான் இருக்க முடியும். நான் நினைச்சது இதுவரைக்கும் வீணானதே கிடையாது. இது மட்டும் ஆகுமா? யார் இந்த பையன்? என் பையன் தாங்க. உங்க பையனா? இவன் ஏன் இங்க இருக்கிறான்? பின்ன எங்க இருப்பான்? இவன் செஞ்ச குற்றத்தை பார்த்தாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உள்ள போகணுமே. முன்னாடி இருக்கப்படாதாம? கரெக்ட் பாலு, கரெக்ட். அப்பா, நான் செஞ்சது தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. எவ்வளவு சல்லிசா சொல்லிட்டான் பாத்தீங்களா? டேய், நான் உன்னை மன்னிச்சாலும் சட்டம் மன்னிக்காதுடா. என்ன பண்றது? நீ இங்க இருக்கிறத பார்த்தா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா நீ கிரிமினல் குற்றவாளி. நீ செஞ்ச குற்றத்திற்கு ஐபிசி 366வது செக்ஷன் படி 10 வருஷ கடுங்காவல் தண்டனை அனுபவிச்சாங்க. நான் ரொம்ப கண்டிப்பான வக்கீல். ஜட்ஜா இருந்தா கூட இதே தீர்ப்பத்தான் நான் உனக்கு வழங்குவேன். இன்ஸ்பெக்டர் சார், இந்த பையனை ஜாமீன்ல விட முடியுமா? நோ சம்பந்தி, அவன் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். பாத்திரம் மறைஞ்சு பிச்சை இடணும். அப்படி இல்லாம பாம்புக்கு பால் வார்க்கிற மாதிரி நீங்க ராமநாதனுக்கு உதவி செஞ்சதுனாலதான் உங்க குடும்பமே சீரழிஞ்சு போச்சு. பழையபடி உங்களுக்கு அந்த புத்தி வேண்டாம். குற்றம் செய்தவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இவனுக்காக நீங்க எந்த விதமான ஸ்டெப் எடுக்க வேண்டாம். நான் ரொம்ப கண்டிப்பான வக்கீல். என்ன சார் இது நீங்க சொல்லித்தான் தெரியணுமா? நீங்க கண்டிப்பான பேர் வழின்னு எல்லாருக்கும் தெரியுமே. பெரிய வக்கீல். ஆமா. எல்லாருக்கும் நீ சந்தனம் பூசிட்டு இருந்தா உனக்கு பூச வேண்டாமா? அதை பாரு, நான் பூசுறேன். நான் சொன்னதை நீங்க கவனிக்கவே இல்லீங்களே. என்ன என் சந்தோஷத்தை நீங்க எடுக்கணும். என் சந்தோஷத்தை நான் எப்பவும் கவனிக்கிறதே இல்லை. பிரத்யார் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். என்னங்க கண்டிப்பா வைக்கலையா? ஆமா, சுத்தில்லாத கஷாயம் இல்ல, சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல. அத மாதிரி நீ இல்லாத நல்ல காரியம் இல்ல. நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் பாலு. ஏன்னா நாம ரெண்டு பேரும் கல்யாண மாணவர்கள் ஆயிட்டோம். நம்ம பாலு மட்டும் நாமெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணினா வேண்டாம் நான் சொல்ல போறாரு. என்ன நாட்டு நண்பரை என்ன சொல்றீங்க? சொல்லு, வைக்கப்படாத. எனக்கு கிடையாது. அதாவது நான் என்னதான் சொல்ல போறேன்? சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதாவது எங்க அப்பா பிள்ளையார் இருக்காரு, அவருக்கு எப்ப கல்யாணம் ஆக போகுதோ அந்த முகூர்த்தத்துக்கு அடுத்த நிமிஷம் நம்ம கல்யாணம். எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவோம். எல்லாரும் போயிட்டு வாங்க. வணக்கம், வணக்கம்.